என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருக்கின்றன, பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன. அந்த மதங்களும் இயக்கங்களும் தங்களை நம்பக்கூடிய மக்களை சிந்திக்க கூடாது என்று தடை போட்டு வைத்திருக்கின்றன. சிந்திக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, தலைவர்கள் சொல்லிவிட்டால் எதிர்க்கக்கூடாது என்று ஒரு குருட்டு பக்தியைத்தான் எல்லா வேதங்களும், எல்லா மதங்களும், எல்லா சித்தாந்தங்களும் உலகத்துக்கு சொல்லுகின்றன. ஆனால் திருக்குரான் இறுதி வேதமாக இறைவனால் அருளப்பட்ட முஸ்லிம்களுடைய வழிகாட்டி நெறியாக தரப்பட்டிருக்கிற திருக்குரான் நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்கிறது. திருக்குரானுடைய முதல் வசனமே என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் சூரா சூரத்துல் இக்ரா சூரா. உங்களுக்கு தெரியும், இக்ரான்னு சொன்னாலே படின்னு அர்த்தம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் நீ ஓதுவீராக, படிப்பீராக என்று முதல்ல ஆரம்பமே படி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த வேதத்தை நான் உங்களுக்கு தந்துவிட்டேன், நீங்கள் குருட்டுத்தனமாக இதை நம்புங்கள் என்று சொல்லாமல், அல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லப்படுமையானால் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம உம்யானா, குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள். இந்த குர்ஆனை வாசிக்கிற மக்கள் குருட்டுத்தனமாக நம்ப மாட்டார்கள், சிந்தித்து நம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நற்சான்று தருகிறான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ஆராய மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா? அமலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உள்ளங்கள்ல பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்களா? அப்ப குர்ஆனை படியுங்கள், சிந்தியுங்கள், ஆராயுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே வேதமாக திருக்குர்ஆன் இருக்கிற காரணத்தினால்தான் உலகத்தில் அறியாமை அகற்றுவதாக இருந்தால் திருக்குர்ஆனுடைய சித்தாந்தத்தின் மூலமாக மட்டும்தான் அகற்ற முடியும். ஏன்னா இதை சிந்திக்க தூண்டுகிறது. அறியாம போறதுக்கு சிந்தனை வேணுமா இல்லையா? ஒன்றை குருட்டுத்தனமாக நம்பினால் அறியாம போகாது, சிந்தித்தால் அறியாம போய்விடும். இப்ப அந்த அறியாமை அகற்றுவதற்காக வேண்டி திருக்குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது என்பதை முதல்ல நாம நம்ப வேண்டும். அறியாமைடா என்ன? அறிவுக்கு எதிர்ப்பது அறியாமையுமாங்க. ஒன்றை அறிந்து கொண்டால் அது அறிவு என்று சொல்றோம் இல்லையா? அறிவு இல்லாமல் போவதற்கு பெயர் தான் அறியாமை. திருக்குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் அறிவை பற்றி, கல்வியை பற்றி, படிப்பதை பற்றி, எழுதுவதை பற்றி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். குல் ஹல் யஸ்தவில்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா, அறிவுடைய மக்களும் அறியாத மக்களும் சமமாவார்களா என்று நபி அந்த மக்கள்கிட்ட கேளுங்க எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அறிந்தவன் வசந்தவன், அறியாதவன் தாழ்ந்தவன். அறிவு வசத்தி, அறியாம தாழ்ச்சி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் மனிதனுடைய உயர்வு எதில் இருக்கிறது சொல்லும் பொழுது யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களிலே நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ் பல படித்தரங்களை உயர்த்துகிறான். அப்ப அறிவு ஞானத்தை இந்த அளவுக்கு வலியுறுத்துறது வேத புத்தகத்துல. வேதம்னாலே அதுக்கு வேற ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, மறை. வேதத்துக்கு இன்னொரு சொல்லி என்னது? மறைன்னு சொல்லுவாங்க. மறைண்டா என்ன? எல்லாத்தையும் மறைச்சிடணும், முக்கியமான ஆட்கள் மட்டும் வச்சுக்கிறணும். அந்த மத குருமார்கள் அவர்கள் கையில மட்டும்தான் வேதம் இருக்குமே தவிர மற்றவங்க அதை படிக்க கூடாது என்பதற்காகத்தான் அதுக்கு மறைன்ற பேர் வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இது சிரிக்கிறதுக்கு சொல்ல, நிஜமாகவே இந்த வேதத்தை இந்த இனத்தை தவிர யாராவது வாசித்தால் அவர்களுடைய காதுகள் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். அதாவது வேதம் என்று சொன்னால் நாங்கள் இந்த வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறோமே, நாங்க மட்டும்தான். நீங்கள் எல்லாம் எங்க சொல்ல கேட்க வேண்டும், இல்லைன்னா ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவோம். இப்படியெல்லாம் சட்டம் வகுத்து மூட நம்பிக்கையிலே மக்களை திளைத்து வைத்திருந்த ஒரு சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை தருகிறான். எதுக்கு தர்றான்? குர்ஆனுடைய நோக்கமே அறியாமை அகற்றுவதுதான். அல்லாஹ் சொல்றான், ஃபபஷிர் இபாதி, நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். எந்த அடியாரு?
அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, சொல்லுகிற சொல்லை செவிமடுத்து யத்தபிஊன அஹ்சனா, அதுல அழகானதை பின்பற்றுவார்கள். சொல்லுகிற சொல்லை எல்லாம் கேட்பார்கள், கேட்டதை எல்லாம் பின்பற்ற மாட்டார்கள். கேட்ட விஷயங்களில் எது அழகானதோ அதை பின்பற்றுவார்களே, அந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். கேட்கறதெல்லாம் நம்பிடக்கூடாது, கேட்கறதெல்லாம் பேசிடக்கூடாது, கேட்கறதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சிடக்கூடாது. சொற்களை கேட்டு அதில் அழகானதை யார் பின்பற்றுகிறாரோ, அழகுன்னா அறிவுபூர்வமானது, சிந்தனைக்கு ஏற்றது, உடைக்க முடியாத வலுவான விஷயங்கள், அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அறியாமை அகற்றுவதுதான் அடிப்படைன்னு சொன்னா, அழகானதை பின்பற்றுவது என்று சொன்னால் அழகானது எது? ஒன்னு அழகானது, ஒன்னு அழகற்றது. அது பொருட்கள்ல இருக்கும், நம்பிக்கையில இருக்கும், சட்டங்கள்ல இருக்கும், கொள்கையில இருக்கும், எல்லாத்திலையும் அழகானதா பார்த்து பார்த்து பின்பற்றுவதுன்னு சொன்னா அது எப்படி பின்பற்றுவது? நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி, இலக்கணம் சொல்வார்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு பொருளை யார் சொல்லி நீங்கள் கேட்டாலும் அதுல மெய்ப்பொருளை கண்டுபிடிங்க, அதுல உண்மை எதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடித்ததுக்கு பேர் தான் அறிவு. இதுதான் அறிவு. அறிவுக்கு மனிதன் வைத்திருக்கிற இலக்கணம் என்னன்னு சொன்னா, கேட்டதுலாம் நம்பிடக்கூடாதுங்க. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதை மெய்ப்பொருள் என்னன்னு பார்க்க வேண்டும். பார்த்து அறிந்து கொண்டால் அதுக்கு பேர் அறிவு. அப்படி இல்லைன்னா அறியாம. இந்த அறிவு எங்க இருக்கிறது? இந்த அறிவு இஸ்லாத்தை தவிர எங்கேயாவது இருக்கிறதா? இந்த அறிவு குர்ஆனை தவிர எங்கேயாவது இருக்கிறதா? எப்படின்னு பாருங்களேன். ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்கள் சொன்னா அந்த மனுஷன்ட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் நம்பினால் அது வந்து அறிவு, அது மெய்ப்பொருள். ஒரு மனுஷன்ட்ட என்ன இல்லையோ அதெல்லாம் இருக்குன்னு நம்புனா அது பொய். அப்ப இஸ்லாம் உங்களுக்கு எப்படி காட்டுகிறது? ஒரு மனிதர் இருக்கிறார், ஐயனை தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், தஹஜ்ஜத் வரைக்கும் விட மாட்டார், தான தர்மம் நிறைய செய்கிறார், எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் மணி கையுமாகவே இருக்கிறார், ஜுப்பா போட்டிருக்கிறார், பெரிய தலப்பா கட்டி இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த உடனே அவர்கிட்ட என்னமோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நினைப்பீங்கல்ல? அப்படித்தான் நிறைய பேர் ஏமாந்து போறான். இஸ்லாம் என்ன சொல்லுது? மெய்ப்பொருளை பார்க்க சொல்லுது. ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீர்களே ஆனால் அந்த மனுஷனை மனுஷனா மட்டும் பாருங்க. மனுஷனா மட்டும் பார்ப்பது வந்து மெய்ப்பொருள். மனுஷனாக பார்க்காமல் அவருக்கு மேல என்னமோ இருக்கு நினைக்கிறான் பாருங்க, அதை இஸ்லாம் தானே உடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஈசா நபி அல்லாஹ் தூதர் அனுப்புனான். அவர் அதிசயமா பிறந்தார். அல்லாஹ்வுடைய குதிரத்துல ஆற்றலால் பிறந்திருக்கார். அவர் சில அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் செஞ்சு காட்டினார். காட்டியதுனால அவருக்கு கடவுள்னாங்க. ஈசா நபியை கடவுள் என்று ஒரு சமுதாயம் வழிபடுகிறது. அவங்களுடைய தாயாரையும் கடவுள் வழிபடுகிறார்கள். அப்ப அதை எப்படி திருக்குறான் எப்படி சொல்ல தெரியுமா? நீங்க ஈசா நபி ஒரு மனிதர், ஒரு தாய் வீட்டில் பிறந்திருக்கிறாரு, நான் சில ஆட்களை அவர் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறேன், அதனால் அவருடைய கடவுள் என்று சொல்கிறீர்களே. ஆனால் என்ன கேட்கிறான்? கடவுள் என்று சொல்கிறீர்களே, ஆனால் உங்களுக்கு சிந்தித்து பாருங்கள், காணாய கூடாதித்தாம். அந்த ரெண்டு பேரும் உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? ஈசா நபி அவர்களும் அவருடைய தாயார் மரியம் அவர்களும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்ப சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன மெய்ப்பொருள்? என்ன கடவுள் இல்ல. சாப்பிடாது சொன்னாலே பசிக்குது. அந்த பசியை தீர்ப்பதற்கு ஒரு பொருள் அவருக்கு தேவைப்படுகிறது. அந்த பொருள் உள்ள போட்டாதான் அவர் இயங்கவே முடியும். மறுபடியும் சீர்திருத்தி விட்டால் மறுபடியும் சாப்பிடணும், மறுபடியும் இறங்கி விட்டால் மறுபடியும் சாப்பிடணும். அவர் தான் வாழ்வதற்கு உணவுகளை சார்ந்து இருக்கிறார் சொல்லும் போது எப்படி கடவுளீங்க? அது ஒரு மெய்ப்பொருள் என்ன? சரி, சாப்பிட்டாரு, சாப்பிட்டு வெளியே வந்து ஆகுங்க. தண்ணி குடிச்சாருன்னா அது யூரினாக வந்து ஆகணும். உணவு சாப்பிட்டாருன்னா அது மலமாக வந்து ஆக வேண்டும். அப்ப மலஜலம் கழிக்கக்கூடியவராக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கடவுள் சொல்லலாமா? இஸ்லாம் கேட்குது. இதெல்லாம் மெய்ப்பொருள். ஒரு மனிதனை வந்து அது ஒரு பொருள் என்னவாக இருக்கிறதோ அதை அப்படியே நம்புறதுக்கு பேர் தான் அறிவு. இது என்னது? மைக்கு. இது மைக்கு நம்பணும். இதுல என்ன இருக்கு? இதுல நான் பேசுவது உங்களுடைய சத்தத்தை பெரிதுபடுத்தி தரும். ஓகே, அது சார் நம்பலாம். இந்த போடியம் இருக்கிறது, இது இன்னைக்கு ஒரு மறைவாக இருக்கும், ஒரு கை கிரிப்பு கிடைக்கும்,
இப்படின்னு இதுல உள்ள நம்மனா ஓகே. ஒரு கைக்குட்டை இருக்கிறது இது என்னது போவேன் வேறு வந்தா தொடச்சிக்கலாம், கையை தொடச்சிக்கலாம். இதான ஒரு பொருள்ல என்ன இருக்குதோ அதுவாக மட்டும் நம்புனா அதுக்கு பேர் அறிவு. ஒரு பொருள்ல என்ன இல்லையோ அதெல்லாம் இருக்கு நம்புனா அதுக்கு பேர் அறியாமை. இஸ்லாம் வந்து இந்த மாதிரி அறியாமை கத்தந்திருக்குதா? இல்ல. பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் மகானாக இருந்த ஈசா நபி அவர்களையும் கடவுள் ஆக்காத. இப்ப நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, அவங்க நம்ம உயிருக்கு மேல மதிக்கிறோம். உயிரை விட அதிகமாக நேசிக்கப்படுற ஒரே ஆள் யாரு? நபிகள் நாயகம் தான். அவங்க பேரை சொன்னோடனே நம்ம ஒரு குதூகலம் ஏற்படுகிறது. வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறோம். அவங்க சொன்ன ஒவ்வொரு டைம் செய்யறோம், கடைப்பிடிக்க ஆசைப்படுகிறோம். அவ்வளவு பெரிய இடத்துல வைத்தாலும் மெய்ப்பொருள் எப்படி காட்டுறாங்க? மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தொழுவிக்கிறாங்க, தொழுவிக்கும் போது மறந்துடுறாங்க. மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க? நானும் மனுஷன், மனுஷன் தான் மறப்பான், நானும் மறந்துடுவேன். மறந்து விட்டால் எனக்கு நினைவு ஊட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது ஒரு பட்டம், ஒரு பதவியை தவிர மற்றபடி அவர் யாரே மனுஷன். மற்றபடி யாரு? மனிதத்தன்மை உள்ளவராக இருந்தாரு. அப்ப எது மெய்ப்பொருள்? ஒரு மகான் ஒரு பெரியாரை மதிப்பீடு செய்துவிட்டு அவர் கடவுள் மாதிரி ஆக்கி அவர் காணிக்க செலுத்தி அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அவரை எங்கேயும் கொண்டு வைக்கிறார்களே, அது அறிவா? அல்லது நபிகள் நாயகமாக இருந்தா கூட மறப்பாங்க. ஒரு வழக்கு வருது, வழக்கு வரும்போது நபிகள் நாயர் மனிதர் தானே, ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வருவாங்க. இவர் வாதத்தையும் கேட்பாங்க, அவருடைய வாதத்தையும் கேட்பாங்க. யார் நல்லா வாதம் பண்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிருவாங்க. இப்படிதான் உலகத்தில் நடக்குது. நான் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. ரெண்டு பேர் பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்தையும் கேட்பீங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும், அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும். வழக்கு கொண்டு வந்திருக்கான் பாருங்க, அந்த ரெண்டு பேருக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம். படைச்ச இறைவனுக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம்? உன் கட்சியை சொல்லுப்பா, உன் ஆதரத்தை சொல்லு, உன் ஆதரத்தை வை, எல்லாத்தையும் பார்க்குறோம். அவன் போர் செடி அப்படியே நான் தயார் பண்ணி வச்சிருப்பான். இவன் ஒரிஜினல் சொத்துக்கு சொந்தக்காரன் ஆதாரம் எல்லாம் பண்ணிப்பான். நம்ம எப்படி முடிவு எடுப்போம்? அவனுக்கு தான் இருக்கும். ஏன் என்ன பேப்பர் இருக்கு, இவன் தான் ஆதாரம் வச்சுக்கிறான், இவன் தான் பட்டா இவன் பேர்லாம் இருக்குது, இவன் பேர்ல பத்திரம் இருக்குது, என் சொத்தவன் பேர்ல போட்டு தான் சேர்ந்தான், பத்திரம் இருக்குல்ல. இப்படிதான் நான் தீர்ப்பளிப்பேன். உலகத்து நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கும், நபிகள் நாயகம் தீர்ப்பளிப்பாங்க. அப்படி நான் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் சரலாசன் சொல்றாங்க, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க, யார் தெளிவான முறையில் வழக்கை எடுத்து சொல்கிறீர்களோ அவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பளித்து விடுவேன். உண்மையில் அது அநியாயமா கூட இருக்கும். நான் மனுஷன் எப்படி முடிவெடுப்பேன்? ரெண்டு வாதத்தை வைத்து முடிவெடுப்பேன் தவிர இந்த சொத்து யாருக்குரிய என்ற வகை வராது. வணக்கத்துக்கு வகை வரும், கொள்கைக்கு வகை வரும், சட்டத்திட்டங்களுக்கு வகை வரும். ஒவ்வொரு சொத்தும் யாருக்கு சொந்தம் அதுக்கெல்லாம் வகை வராது. சில நேரத்தில் தேவைப்பட்டால் விளையாட்டு செய்வோம், அறிவித்து கொடுப்பானே தவிர பெரும்பாலும் அவங்க தான் முடிவெடுக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க? நான் ஒரு மனிதன், நீங்கள் வழக்கு கொண்டு வருவீர்கள், அந்த வழக்கை நான் விசாரித்து யார் நன்றாக வாதம் செய்கிறானோ அவனுக்கு சாதகமா தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி தீர்ப்பளித்தால் அவன் நரகத்தை மாட்டிக்கொள்வான். இங்க வேணாலும் தெரிஞ்சிட்டு போ, நரகத்து கொல்லிக்கட்டையை தான் நீ சாப்பிடுகிறாய் என்று சொல்லி எச்சரிக்கிறாங்க. இது என்ன? இதான் அறிவுங்கிறது. நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் சொன்ன 100% சரி சொல்ல மாட்டேன், சொல்லிருக்கலாம்ல. அந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும், மக்கள் மத்தியில் இருக்காங்க, கரெக்ட் நினைச்சிருப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நான் தீர்ப்பு அளித்தாலும் அது தவறாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும். தவறாக இருந்தால் அவன் என்னை ஏமாற்றியதற்காக மறுமையில் தண்டிக்கப்படுவான். எனக்கு உள்ள நுழைஞ்சி அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் தரவில்லை. காரணம் நான் மனிதனா இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரியும் நான் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதரை எந்த இடத்தில் வைக்கணுமோ அந்த இடத்தில் வைத்து பார்ப்பதை குர்ஆனை தவிர எந்த புஸ்தகமாவது எந்த சித்தாந்தமாவது சொல்லி இருக்கிறதா? அது யாரை வச்சு காட்டுது? யாரை இந்த உம்மத்தில் முதலிடமோ, யார் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவரோ அவரை நிறுத்தி வைத்து இவரையே இந்த இடத்தில் தான் வைக்க வேண்டும். அப்ப என்னங்க கொண்டு வைக்கிறது? அவரே அந்த இடத்தை தாண்ட முடியாது சொன்னா வேற எவனும் தாண்ட முடியுமா? அவரே இந்த மனிதர்களை தாண்ட முடியாது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அறியாமை அகற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கணுங்கிறது வேற, அவர் மனிதர் என்று நம்புவதுதான் மெய்ப்பொருள். மனித என்ன ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, தாய் வயித்துல பிறந்தாங்க,
கல்யாணம் பண்ணாங்க, புள்ள குட்டி பெற்றாங்க, நோய் வாய்ப்பட்டாங்க, முதுமை அடைஞ்சாங்க, மூத்தம் போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் மனுஷனுக்கு? மனிதர் என்பதற்கு இதுக்கு மேல என்ன ஆதரவு வேணும்? அப்ப எல்லா வகையிலும் மனிதராக வாழ்ந்து மனிதராகவே மறைத்து விட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர் இல்லைங்கிற ஒரு நிலையை கொண்டு வைத்தால் அதுக்கு பேர் அறியாமை. அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஆனால் மனிதர் என்ற நிலையில் வைத்தால் அது அறிவு. இப்படி ஒரு அறிவு மனுஷனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் கண்டவன் காலில் விடுவானா? அரசியல்வாதி காலில் விடுவானா? மதகுருமார் காலில் விடுவானா? அவர் கையை தூக்குனா ஆசின்னு நினைக்குவானா? ஒரு மத கூட்ட போறான், போய் என்ன பண்றான்? ஐயா வைத்த வலிக்குது, தொழில் நஷ்டம், புள்ள இல்ல, அதுக்கெல்லாம் அவர் கொடுக்குற ஒரே மருந்து என்ன? இப்படி ஆசி. இது பேர் என்னது? ஆசி. இப்படி உள்ள வந்துருமா? அடே போன்ற சக்தி இருக்கா மனுஷனுக்கு? அவர் பெரிய மகானா இருக்கட்டும், சாமியாரா இருக்கட்டும், அஜர்த்தா இருக்கட்டும், மௌலானாவா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டுமே, உன்ட வறுமை நீ போனீங்கன்னு சொன்னா போய் சம்பாரின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்றான்னு சொல்லு, தொழிலை கத்துக் கொடு, அது ஓகே. இவர் என்ன செய்யறாரு? அந்த அஜர்த்தையோ மதகுருவை பார்த்த உடனே இப்படி இப்படி போறான், ஆசி வழங்குறான். இப்படி சொன்ன உடனே நல்லா இருக்கு, இவனுக்கு சந்தோஷம், ஆசி வழங்கிட்டார், நான் நல்லா இருப்பேன். அப்ப இது மெய்ப்பொருளா பொய் பொருளா? இது அங்கிட்ட இருக்கா? உங்களை பணக்காரனாக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குதா? அவனே உன்கிட்ட பிச்சை வாங்குறான், நீ அந்த ஆசி வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டு வர்ற. ஆசி வாங்குறதுக்கு என்ன செய்யற? காசு நம்மள்கிட்ட காசை வாங்கி வாங்கி அவன் சேமித்துக் கொள்கிறான் என்று நன்றாக கண்ணுக்கு தெரிகிறது. தெரிந்தும் கூட ஷேக் வந்துட்டாரு, பெரியார் வந்துட்டாரு, அஜத் வந்துட்டாரு, மூலானா வந்துட்டாங்க, பெரிய சத்து வந்துட்டாங்க, சின்ன சத்து வந்துட்டாங்க. என்ன சின்ன சத்து வந்துட்டாங்க? ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ ஒரு மனிதனை மனிதனிடத்தை தாண்டுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் மெய்ப்பொருளை கண்டுகொள்ள. அதுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டாந்து என்ன செய்யலாம்? அளவுகளை நிப்பாட்டினா முன்னாடி உஹது போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டுப்பட்டார்கள். கடவாயெல்லாம் பொளந்து பல்லெல்லாம் நுறுங்கி கொட்டு ரத்தம் கொட்டுகிறது. வேதனை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வெட்டினா எப்படி இருக்கு? வலி தாங்க முடியாத ஒரு பொந்து முகம் தான். அப்ப அந்த முகத்தில் அவ்வளவு பெரிய வெட்டு ஏற்பட்டு ரத்தம் மூடி வேதனை தாங்க முடியாம ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க? கை பை குடிய கவுன், இந்த கூட்டத்தார் எப்படி ஜெயிப்பார்கள்? போர்க்களத்தில் போர் நடந்துகிட்டு இருக்கிறது, நாம ஜெயிப்போமா அவன் ஜெயிப்போம்னு தெரியல. அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், கை பை குடிய கவுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியிகும் பித்தமி, நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவன் ஜெயிப்பானா? என்னை வெட்டினா நீ ஜெயிச்சிருவியா அப்படின்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே அது விரும்பி வேணும்னு செஞ்சிருக்கான், அந்த தண்டனை கொடுத்துருக்கான் நமக்கு பாடத்துக்காக வேண்டி. அப்ப அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க? என்னை வெட்டி நீ ஜெயிச்சிருவியா? என்ன நபிக்கு முகத்துல ரத்த சாயம் பூசினவன் எப்படி ஜெயிக்க முடியும்? வேதனையில தான் சொன்னாங்க. அறியாம எப்படி அகற்றுன்னு பாருங்க. குர்ஆன் அகற்றுகிறது. லைஸல கமினல் அம்ரி ஷை, நபியே அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை, உன்னையே தூதராக அனுப்பி இருக்கிறேன், சொன்ன செய்தியை சொல்லணுமே தவிர இவர் வெற்றி பெறுவார் இவர் தோற்பாரு, என்னை அடிச்சா ஜெயிக்க முடியாது, உன்னை அடிச்சா ஜெயிக்க முடியாது, இதுக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்கிறேன், உனக்கு பவர் இல்லை. அந்த வேதனை தாழாம இருக்கும் போது அல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறான், அவனத்தை பார்க்கறான். கெத்த விட மாட்டான். யாருக்காக வேண்டியும் அவனுக்கு ஒரு கெத்து இருக்குல்ல, இறங்க தேவையில்லை, இறங்க மாட்டான். அவன் தான் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் கோவம் வருது. உன்னை வெட்டினதுக்காக அவன் ஜெயிக்க மாட்டான் நீ எப்படி சொல்லுவ? நான் நினைத்தால் உலகத்தில் கெட்டவனுக்கு வெற்றி கொடுப்பேன், மறுமைதான் அது. நல்லவர்கள் மாத்திரம் வெற்றி பெறுவதற்குரிய உலகம் வேற, மறுமை. துன்யாவுல கெட்டவர்கள் ஓங்காதா? நபிமார்கள் கொல்லப்படலையா? நல்லவர்கள் தோத்து போகலையா? நல்லவனுக்கு வைப்பான், கெட்டவனுக்கு மாறி மாறி வரும். திருக்கல்ல ஐயாமும் தாழ்வுகா பயிர்னாஸ், இந்த காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியிலே மாறி மாறி சுழல சொல்றான். மேல உள்ள கீழே, கீழே உள்ள மேல, பணக்காரன் ஏழை, ஏழை பணக்காரன், இப்படி உலகத்துல காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்கிறேன் அப்படி நல்லா சொல்லும் பொழுது நீங்க சொல்றீங்க என்னை வெட்டினா ஜெயிப்பியா? கோவம் எப்படி நீ சொல்லலாம்? இதே ரசூலுல்லாஹி மக்கள்கிட்ட போட்டாங்க, அல்லாஹ் கழிச்சுட்டாங்க. இங்கதான் இது அறியாம நடத்துவாங்க. இது சொல்லாம குர்ஆன் சொல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கு? ரசூலுல்லாஹ் நினைச்சா யாரும் ஜெயிக்க வச்சிருவாங்க, ரசூலுல்லாஹ் நினைச்சா தோல்விதான் அப்படி வந்துடும் இல்லையா? அப்படி வந்து அறியாமல் அவர்கள் மனிதர்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கு மேம்பட்ட சக்தி இருக்குன்னு மக்கள் நினைக்க கூடாது
இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கஷ்டமான துன்பமான நேரத்தில் வேதனையை தாங்க முடியாம இந்த வார்த்தையை சொன்னதற்காக அல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இதான் கரெக்டா நிப்பாட்டணும். யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க நிப்பாட்டி காட்டணும். அப்ப நபிகள் நாயகத்துக்கு அந்த பவர் இல்லை என்று சொன்னால் நீங்க எதுக்குலாம் நினைக்கிறீங்க? முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்து விட்டு மூணானா செய்து ராஜத்து மாதிரி இதெல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க. இதை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மக்காவில் இருக்கும்போது போதனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்கா காபிர்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல டவுட் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ஏன் இவரு போய் சொன்னது கிடையாது. அதுக்கு முன்னாடி பட்டம் கொடுத்து அவன் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக்கு பட்டம் கொடுத்தது யாரு? உண்மையாளர் அவன் தான் கொடுத்தான். அமீன் நம்பிக்கைக்குரியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்வதற்கு முன்னாடி அவங்களுக்கு காவியர்களுக்கு கொடுத்த பட்டம் என்னன்னு கேட்டா உண்மையாளர் நம்பிக்கையாளர். உண்மை போய் பேசுறதே கிடையாது. நம்பிக்கை அப்படி நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் அனுப்பி பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதை ஆதரவாக்குறான். எப்படி ஆதரவாக்குறான்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமமின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். ஏப்பா உங்களோட இத்தனை வருஷம் வாழ்ந்தேனே, நான் போய் சொல்ல நினைக்க சிந்திக்க மாட்டேங்கிறா? உங்களோட இருந்தேன். ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்து நல்லவன வேசப்பட்டுருந்தாங்க. இப்ப நான் எங்க ஊர்ல என்ன செய்தா வளர்க்கணும் எங்க ஊருக்காரன்னு தெரியும். நான் மதுரையில வந்து என்ன செய்யலாம்? அவளே வாங்கிக்கலாம். ஏன் என்னுடைய எதுவும் உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தர் இறங்கி வெளியூர்ல போய் பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம். சொந்த ஊர்ல எடுக்க முடியாது. ஏன் 10 வயசுல பார்த்துருப்பான், 15 வயசுல பார்த்துருப்பான். அவனை 25 வயசுல என்ன சேட்டம் நான் தெரியும், 30 போட்டு ஆட்டம் தெரியும். அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு இந்த ஊர்ல போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்குவானா? தெரியாதோ? 3 வருஷம் எங்களுக்கு தெரியாதா? 5 வருஷம் கேட்டவனா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது அதுக்கு சான்று என்ன வைக்க சொன்னால? லபிஸ்து ஃபீக்கும் உமரமின் கப்லிஹி. இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்களோடு தான் வாழ்ந்தேன். வெளியூர் இறக்குமதி இல்ல. என்னை 5 வயசுல பார்த்தாய், 10 வயசுல பார்த்திருக்கிறாய், 15 வயசுல பார்த்தாய், 25 வயசுல பார்த்தாய். என்னை எல்லா வயசுலயும் நீ 40 வருஷம் பார்க்கிற. 40 வருஷம் போய் சொல்லடா. ஒருத்தர் 40 வருஷம் போய் சொல்ல இருக்க முடியுமாடா? 40 வருஷம் முள்ள மார்த்தனை பண்ணனா, 40 வருஷம் ஏமாத்துறனா, 40 வருஷம் திருமணம் பண்ணனா, திருதலம் பண்ணனா, என்னுடைய 40 வருஷம் வாழ்க்கை முன்னாடி வச்சிருக்கிறேன் இப்ப சொல்றா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அப்பழுக்கற்ற தூய்மையான வாழ்க்கையை சொல்லித்தான் தூதர்னு பிரச்சாரம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த ஏற்றுக்கள் கயக்கம் கிடையாது. யாருக்கு? மக்காவுடைய காஃபிருக்கு ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் பாக்குறோமே, இத்தனை வருஷமா இல்லாம திரும்பி போய் சொல்ல போறாரா? பணத்தாசை உள்ள அவர்கிட்ட கொட்டி கிடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் தான் ஊர்ல பெரிய பணக்கார ஆளு. சில பேர் இயக்க ஆரம்பிக்க சோத்துக்கு இல்லாம இயக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 10,000 கோடி 11,400 கோடி வாங்கிட்டு ஓடி போயிருவாங்க. அப்படியான ஒரு நிலையில நீ உலகத்தில் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்னு சொன்னாங்களே, அந்த காலத்தில் உங்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன், நீ அனாதையாக இருந்தாய், ஃபாவா, இறைவன் அரவணைத்துக் கொண்டான். அதே மாதிரி உன்னை பணக்காரனாக்கி ஃபஅக்னாங்கறான், உன்னை வந்து பணக்காரனாக ஆக்கி இருக்கிறேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வே செல்வந்தனாக்கியதாக சொல்லி காட்டுற நிலையில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா செல்வத்தை வைத்து பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? அப்பவும் இல்ல. செல்வம் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. செல்வத்தை எல்லாம் ஆயிஷா ஹதீஜா நாயிட்ட வந்து ஜிப்ரீல் இறை செய்தி கொடுப்பார்ல, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, என்னை கட்டி பிடிச்சாரு, இக்கரன்னு சொன்னாரு, ஓத சொன்னாருன்னு சொல்லி பதறிக்கிட்டு வர்றாங்கல்ல, அது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? லா யுஹ்ஸிக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏ தக்ஸிபுல் மாதூம், இல்லாதவனுக்கு உழைக்கிறீங்க, உங்களுக்கு உழைக்கல. நீங்கள் பாடுபடுவதெல்லாம் யாருக்காக வேண்டி? இல்லாத மக்களுக்காக பாடுபடுகிறீர்களே. ஒரு தஹமீலுல் கல்ல, மற்றவருடைய சிரமங்களை நீங்க சுமந்து கொள்கிறீர்கள். ஒரு தொழில்நோலா நவாயிபில் ஹக்கி, நல்ல காரியத்தில் உதவி கொண்டே இருக்கிறீர்களே, உங்களுக்கு அல்லாஹ் இழிவை ஏற்படுத்துவான்னு ஹதீஜா நாயகி கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வள்ளல் தன்மை, செல்வம் இருந்தது, வள்ளல் தன்மை இருந்தது, வாரி வாரி கொடுத்தார்கள். மக்கா காபிருக்கு பளிச்சுன்னு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி. எதுக்கு தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு தான்? அவன்கிட்ட ஒரு அறியாம இருந்தது. என்ன அறியாம? பிறப்பின் அடிப்படையில் நான் வசந்தவன், பிறப்பின் அடிப்படையில்
நாங்கள் உயர்ந்த குலம் அப்படின்னு நினைத்தவர்கள் அவர்கள். வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்தவர்கள் எல்லாம் தாழ்ந்த குலத்துக்காரன், அபிசீனியாக்காரன் தாழ்ந்தவன், இத்தாலியில இருந்து வந்தவங்க, இத்தாலிக்காரன்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து தங்கி பிழைப்பு வந்திருந்தார்கள், அவங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள். யார் வந்து குறைஷிகளாக ஹாஷிமிகளாக இப்ராஹிமுடைய வழித்தோன்றலாக இருக்கிறார்களோ அவங்க தான் சிறந்தவர்கள். இப்ராஹிமுடைய வழித்தோன்றலையும் ஒரு சின்ன பிரிவு குறைஷிங்கிறது, அந்த குறைஷி தான் உயர்ந்த குலம் என்று, உயர்ந்த குலம் என்று அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் தங்களை பற்றி. இவர் என்ன செய்யறாரு? இல்லைங்கிறார். மேற்றாதான் இவரை முகமது நபியை மறுப்பதற்கு என்ன காரணம்? இவர் வந்து எல்லாரையும் சமமாக்குறாரு. இந்த பிலாலை நம்ம எங்க வச்சிருந்தோம், இவர் எங்க கொண்டு வச்சுட்டாரு. இந்த சுகைபை நம்ம எங்க வச்சிருந்தோம், இவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. நம்மை சேர்ந்த உயர் குலத்தை சேர்ந்தவராக இருக்கிற முகமது தாழ்ந்தவனை எல்லாம் தூக்கி அந்தஸ்துல உட்கார வைக்கிறாரு, சாதாரண ஆட்களுக்கெல்லாம் அந்தஸ்தை கொடுக்கிறாரு என்பதுதான் அவங்களுக்கு ஒரே பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்காக வேண்டி 2 தடவை வந்துருச்சு. என்னன்னு தெரியும் போங்க, நிறைய செலவாயிடுச்சு மீட்டிங்காக வேண்டி. வணங்குதா, 2 லட்சத்துக்கு மேல ஷார்டேஜ் இருக்குங்கிறாங்க. நீங்க உட்கார்ற சேரு மைக்கு எல்லாத்துக்கும் காசு, எங்களுக்கு காசு கிடையாது பேசுறதுக்கு. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு செலவை ஈடுகட்டுவதற்காக வேண்டி வருவாங்க, தாராளமா கொடுங்க. அப்ப மக்காவுடைய காவிர்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருப்பார், இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பார். ஏன் அப்படி இருக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதரை வந்து அவருடைய நடத்தை வைத்து ஒரு நல்லவர்னு தீர்மானிக்கிறதா இருந்தா இவருக்கு நிகரா யாரும் இல்லை. அவ்வளவு நல்ல மனுஷன், பொய்யும் சொன்னதில்லை, பணத்துக்கு இவருக்கு ஆசை கிடையாது, பதவிக்கும் ஆசை கிடையாது. ஒரு தாழ்ந்த ஜாதியில பிறந்துட்டு அதனால அந்தஸ்து பெற்று உயர்ந்த ஜாதி ஆகுறதுக்கான அதுவும் கிடையாது. இவர் உயர்ந்த ஜாதி, ஜாதியிலே உசந்தவர், பணமும் இருக்கிறது, செல்வாக்கும் இருக்கிறது, காபத்துல்லாவை நிர்வாகம் பண்ற குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. இப்படியான ஒருத்தர் வந்து பதவிக்கும் செய்யல, பணத்துக்கும் செய்யல, 40 வருஷமா பொய்யும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவனுக்கு தெரியுது. எது உறுத்துன்னு சொன்னா மற்றவங்களோட சமமாக்குறாங்க, அதான் பிடிக்கல. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நாங்க வந்து உங்களோட வந்துடுறோம், வந்தா எங்களுக்கு ஒரு தனி சபை, எங்களுக்கு ஒரு நாளைக்கு பயான் பண்ணணும், ஒரு நாளைக்கு அவனுக்கு பண்ணணும், எங்க பக்கத்தில் அவனை உட்கார வைக்க கூடாது, அவன் பக்கத்தில் என்ன உட்கார வைக்க கூடாது. இதான் பேரம். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அந்த உயர் சாதிக்காரர்கள் வந்து பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மனசுல லேசா ஒரு எண்ணம் வந்துருது. என்ன வந்தது, இவங்களை சேர்த்துக்கிட்டு பிறகு திருத்திக்கலாமே. நிறைய பேர் செய்யறாங்கல்ல, சிறுக்கு வீட்டில் நான் கல்யாணம் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணி திருத்திக்கிடுவேன், அவ உன்னைய திருத்தி விட்டா நீ அவளை திருத்த போய் அவ உன்னைய திருத்தி தர்கா கொண்டு போய் என்ன செய்யறது, அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஏன்னா அவன் கேட்க ரசூலுல்லாஹ் லேசா மனசுல வருது. என்னது, கொள்கை ஏத்துக்கிறாங்க, அல்லாஹ் ஒருத்தன் ஒத்துக்கிறாங்கிறான், ரசூலை ஏத்துக்கிறாங்கிறான், அதுக்கு மேல என்ன வந்துட்டு போறானே என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் தாழ்ந்தவர்னு சொல்லக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம்ங்கிறவர், கண்ணு தெரியாதவருக்கு, அவர் வர்றார். அவரை கீழ் சாதி, அவங்க பார்வையில் இஸ்லாத்தில் கீழ் சாதி இல்லை, அவங்களுடைய கணிப்பில் ஒரு கீழ் சாதி. கீழ் சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுறார். குருடர்களுக்கு அந்த காதுல செவித்தன்மை அதிகமா இருக்கும். குருடா இருக்கார்ல, குருடா இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான், உன்னை குறைச்சனா உன்னை அதிகமா கொடுத்துருவான். அதுதானே மாற்றுத்திறனாளிங்கிறாங்க. ஊனமுற்றவர்களுக்கு பேர் என்னது, இப்ப லேட்டஸ்டா வச்ச பேர் என்னது, மாற்றுத்திறனாளி. கை இல்லாட்டி காலில் திறன் இருக்கும், காலில் இல்லாட்டி கையில திறன் இருக்கும், கண்ணு இல்லாட்டி காது நல்லா இருக்கும், அதை மாற்றுத்திறனா. இந்த திறன் இல்லாட்டி என்னப்பா அந்த திறன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குரலை பார்த்தா கண்டுபிடிச்சிடுறாரு. ரசூலுல்லாஹ் இங்க இருக்கிறாங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சத்தத்தை கேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ன்றார். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றார். சபையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, யார்கிட்ட பேசுறான்னு தெரியல, பஞ்சாயத்தை இதுக்கு தான் நடக்குன்னு தெரியல. பஞ்சாயத்து எதுக்கு தான், நாங்க இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி ஆள் வரக்கூடாது, பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும் போது அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டார். ஆஹா, குட்டையை குழப்பிட்டாரு ரசூலுல்லாஹ்வுக்கு. இந்த ஆள் இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க, அதைத்தான் பேசி நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறோம், எல்லாரையும் சமமாக்கிவிட்டேங்கிறாங்க. இந்த நேரம் பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றாரு அந்த ஆளு என்றோன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முகம்லாம் செவந்து போய் கோவமா போய் கடுத்து போய் பதிலும் சொல்லல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்யணும், பதில் சொல்லணும்ல, பதிலும் சொல்லல. என்ன செஞ்சாங்க, அந்த மனுஷன் இந்த நேரத்தில் நேரம் கட்ட நேரத்தில் வந்திருந்தாலும் காரியத்தை கெடுக்கிறாரு என்று நினைத்து அவங்க முகத்தை சுழிச்சிட்டாங்க. இந்த முகத்தை சுழிச்சு அவருக்கு தெரியாது. ஏன் தெரியாது, அவர் கண்ணு தெரியாது. கண்ணும் தெரியாதனால வந்து ரசூலுல்லாஹ் முகத்தை சுழிச்சதும் தெரியல, பதில் வரலன்னு எனக்கு காதுல வழங்கி இருப்பான்னு நினைச்சிருப்பார் போல இருக்கு.
உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அறியாமை அகற்றான் பாருங்க. ரசூலுல்லாஹி விடல, உடனே வசனம் இறங்குகிறது. அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா, ஒரு குருடர் வந்த போது நீ முகத்தை திருப்பி கொண்டாயா? ஒரு குருடர் வர்றாரு, நீ அலட்சியம் செய்கிறாய், முகத்தை கடுகடுப்பாக ஆக்கி விட்டாய் என்று சொல்லி ரசூலா கண்டிக்கிறாங்க. எது கண்டிக்கிறான்? எல்லா மனிதனும் சமம் சொல்ற மார்க்கத்தை நீ சொல்ல வந்தா அதை சொல்லணுமே தவிர மார்க்கத்தை விட்டு கொடுன்னு சொல்றான், அவனுக்கு போய் கேட்டுட்டு இருப்பியா? அல்ல அப்படி கேட்கறான். வரிசை அந்த சூரா பார்த்தீங்கன்னு சொன்ன அபசவத்த சூரா படிச்சீங்கன்னா அவ்வளவு விஷயம் இருக்கிறது. அம்மா மஞ்சா கையசா, உன்னிடத்திலே ஓடோடி வருகிறார். எதுக்காக வேண்டிய ஒஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்தவராக உன்னிடத்திலே ஓடோடி வருகிறார். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவர் அலட்சியப்படுத்துறியா? இந்த கண்ணும் தெரியாத ஆள் வந்து அல்லாஹ்வை பயந்து வர்றாரு, உன்னை தேடி வர்றாரு, உன் கொள்கையை முழுசா ஏத்துக்கிறேன்னு வர்றாரு, அவரை நீ புறக்கணிக்கிறாய். அம்மாமன் இஸ்தகனா, உன்னை அவன் புறக்கணிக்கிறானோ ஃபஅன்தலஹு தஸத்தா, அவனுக்கு வழியை போய் சொல்றியா? அவன் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான், இவர் மார்க்கத்தை முழுசா ஏத்துக்கொண்டாரு. முழுசா ஏத்துக்கொண்டவருக்காக வேண்டி அவனை ஒதுக்குவியா? அவனுக்காக வேண்டி இவரை ஒதுக்குவியா? எவ்வளவு பெரிய அந்த அறிவு சுடர் பாருங்க. இதுல ஏற்றதாழ்வு இல்லைன்னு சொல்றமே, அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்துல இல்ல? இந்த மேட்ருக்கு தான் ரசூலுல்லாஹ் கடுமையா எல்லாம் கண்டிச்சிருக்கோம். எந்த மேட்ருக்கு? பிறப்புல வசந்தவன், நீ பிறப்புல தாழ்ந்தவன், இந்த குலம் இந்த ஜாதி, நாங்க அந்த மஹல்லாவை சேர்ந்த ஆளுக்க, நாங்க காஜியார் பரம்பரை சேர்ந்தவங்க, உங்க ஊர்ல அதெல்லாம் உண்டு. இதே மதுரையிலேயே ஒரு இனத்தின் அடிப்படையில், ஒரு குலத்தின் அடிப்படையில் தங்களை உயர்வா நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, நாங்க ரசூல்லா பரம்பரை அப்படிலாம் இருக்கிறாங்க ஊர்ல சில பேர். நாங்க ரசூல்லாவோட பரம்பரை, அதை ஒழிக்கத்தானே பஞ்சாயத்து இஸ்லாம் வந்தது. ரசூல்லா பரம்பரைங்கிறப்ப அதை ஒழிக்கத்தானே வந்திருக்குது. அதுக்கு தானே இவ்வளவு கடும் வார்த்தை. ஒரு சூரா, அந்த கண்ணு தெரியாத மனுஷன் கூட தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது இதை வச்சுதான். ரசூலுல்லா முகத்தை சுழிச்சு கொண்ட விஷயம் கூட இந்த வசனத்தை வைத்துதான் அவருக்கே தெரிகிறது. அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இஸ்லாத்துல வந்து எவனும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு கேட்டால் நீ வராது போயிரு. ஒருத்தர் கேட்கறான், நாங்கள் இஸ்லாத்துக்கு வருகிறோம், தாழ்ந்த மக்களோடு எங்களை சேர்க்க கூடாது, ஏழைகளோடு சேர்க்க கூடாது, எங்களுக்கு தனி கிரேடு கொடுக்க வேண்டும், முதல் 5 சஃப் எங்களுக்கு, அடுத்த 5 சஃப் அவனுக்குன்னு சொன்னா ஏத்துக்கலாமா? போடானா நீ இந்த மதத்துக்கே தேவையில்லைன்னு அனுப்பிவிட்டுறணும். இதை ஏற்றுக்கொண்டு முழுசா ஏத்துடுங்க வரணுமே தவிர உனக்கு என்று தனி உயர்வு வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்கு வராது. அதுக்கு பிறகு இவரை பார்க்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு, இவரை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஒரு பாடம் கற்பித்தான், இவரை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஒரு பாடம் கற்பித்தான் சொல்லி கண்ணும் தெரியாத ஆள்களை ஆட்சி கொடுத்துட்டு போனாங்க. போருக்கு செல்வார்களேயானால் அது வரைக்கும் மதீனா நிர்வாகத்தை அவர் தான் பார்ப்பாரு. யாரு? எந்த குருடர் மூலமாக அல்லாஹ் அவருக்கு பாடம் கத்து கொடுத்தானோ கோவப்படல, இதையும் பார்க்கணுமா இல்லையா? இந்த ஆள் திட்டு வாங்கி நம்ம என்ன செய்வோம்? பாத்தியாட்ட திட்டு வாங்கி கொடுத்துட்டா அவனை எதிரியாக்கிறோமா இல்லையா? இவரால திட்டு கிடைச்சு அப்படி நினைக்காம இவரை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஒரு பாடம் கத்தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்தஸ்துல கொடுத்து பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுதான் பெரிய நமக்கு மோதினார் மட்டம். இப்ப அப்ப உள்ளது என்னது? உண்மையான மார்க்கத்தில் என்னது? முஅத்தின் என்பது அவ்வளவு பெரிய சிறந்த ஒரு அந்தஸ்து. அத்த மறுமையில் எழுப்பும் பொழுது நீண்ட கழுத்துடையவர்களாக வருவார்கள் பாங்கு சொல்லக்கூடியவர்கள். அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கா இக்லாஸோட பாங்கு சொல்ற ஒரு அந்தஸ்தை பிலால் என்ற ஒருத்தர், இவர் ஒரு ஆள் தான். 2 முஅத்தின் இருந்தாங்க பள்ளிவாசல்ல. ஒருத்தர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ஒரு ஆளு, ஒருத்தர் பிலால். ரமலான்ல கூட 2 பாங்கு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் சஹருக்கு பாங்கு சொல்லுவாரு, ஒருத்தர் சுபுக்கு பாங்கு சொல்லுவாருன்னு. இதான் அந்த குரலை வச்சு மக்கள் கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தெல்லாம் கொடுத்துறதை பார்க்கும் பொழுது அறியாம எப்படி அகற்ற பத்தியலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிச்சு உன்னை வச்சு கூட இந்த மதத்தில் அறியாம வரக்கூடாது, உன் காரணத்தை வச்சு கூட உயர்வுதால் நுழைஞ்சிடக்கூடாது, உன்னை ஏத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லா மனிதனும் சமம் என்று ஏற்றுக்கொண்டால் வா, நான் ஒசத்தி நீ தாழ்த்தி என்று சொன்னால் வராது, புறக்கணின்றான் அவன் விரட்டி விடு, வேண்டியதில்லை. அப்ப அறியாமையுடைய கொழுந்து விட்டு எரியும் போதெல்லாம் தலையில குற்ற மாதிரி குட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? அறியாம அகற்றுறான். அந்த அந்த தீக்கங்குடைய பொறிகள் இருக்கிறனால நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கிறது சமத்துவம். முழுசா இல்லாட்டா கூட ஒரு சகோதரன் இஸ்லாத்துக்கு வந்தால் அவனை முத சபையில் நிப்பாட்டுவோம், அவனோட பக்கத்தில் உட்காருவோம், ஒரு தட்டில் கூட சாப்பிடுவோம், தகுதி இருந்தா பொண்ணு கூட கொடுப்போம், பொண்ணு கூட எடுப்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தெல்லாம் கொடுக்க நிலைமை எதனால் வந்தது? இஸ்லாம் அந்த அளவுக்கு அறியாம அகற்றிருக்கிறது. அறியாமை என்று சொன்னால்
எங்கே எல்லாம் மூடத்தனம் வருது, ஜாகிலியா காலம் அதுக்கு பேரு. அதே மாதிரி மொழியின் அடிப்படையில் அவங்க மாதிரி மண்டக்கணம் முடிச்சாலும் யாரும் கிடையாது உலகத்தில். நம்ம சொல்றோம் தமிழ் மொழி வரியர்கள் இருக்காங்கன்னு சொல்றோமா இல்லையா? இவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஜுஜுபிமாங்கல் அதில் உள்ள இவங்கலாம். அவங்க கரகன் வெறி பிடிச்சவங்க. அரபியர்கள் அரபுன்னா அந்த வெறி அவ்வளவு, அதுக்கு அதான் பாஷை. அரபி இல்லாததுக்கெல்லாம் பேர் அஜமின்னு வச்சிருந்தாங்க. அஜமின்னா கால்நடை. நம்ம பேசுற பாஷைலாம் என்னது? ஆடு மாடு பாஷையாம். அவங்க மட்டும்தான் மனுஷன் பாஷை பேசுறாங்களாம். அதனால அரபிக்கு எதிர்ப்பது அஜமி. அஜமினா கால்நடை மொழி, அரபிங்கிறது மனித மொழி. நாங்கள் பேசுவது மனித மொழி, மற்றவன் பேசுறதுலாம் மிருக மொழி. தமிழ்ல பேசினா மிருகம், உருதுல பேசினா மிருகம். இப்படி நினைச்ச ஒரு கூட்டம் அது. அப்ப மக்காவுல மக்கள் எல்லாம் வென்றெடுத்து திரட்டி இறுதியா உரை நிகழ்த்துறாங்கல்ல, அழகா சொன்னாங்க. எப்படி? லா ஃபதலி அரபியின் அலா அஜமியின். எந்த ஒரு அரபி மொழி பேசுறவனுக்கும் வேற மொழி பேசுறவனை விட சிறப்பு இல்லை, ஒரு சிறப்பும் இல்லை. அரபி என்ற காரணத்திற்காக உனக்கு என்ன இல்லை? சிறப்பு கிடையாது. ஒலாலி அஜமியின் அலா அரபியின். வேற மொழி பேசுறவனுக்கு அரபி மொழி பேசுறவனை விட சிறப்பு கிடையாது. அது மாத்திரம் இல்லாம ஜாஹிலியாவுடைய அத்தனை காரியங்களும் மதுபூனும் தகுத்த கதமையாகாதா, அறியாமைக்கால அத்தனை பழக்கங்களையும் என் காலில் போட்டு இன்றோடு புதைத்து விட்டேன். அறியாமை பழக்கத்துக்கு இங்க இடமில்லை இஸ்லாத்தில் என்று சொல்லி இத்தனை வருஷம் பிரச்சாரம், 23 ஆண்டு பிரச்சாரம் பண்ணி முடிவு சொல்லும் போது சொல்றாங்க. ஆரம்பிக்கிறது இக்கரண்டு ஆரம்பித்த அறிவு சுடரை கொளுத்தி போட்டுட்டு முடிக்கிற உரை, இறுதி உரையில் என்ன சொல்றாங்க? அறியாமை கால பழக்க அத்தனையும் போட்டு மிதிச்சு விட்டேன். இங்க மூட நம்பிக்கைக்கு இடமில்லை. அப்ப ஒரு மனிதனை நீங்கள் எடை போடுகிற விஷயத்துல எல்லாம் தப்பு செய்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவன் இருக்கான், அவன் யாரு? நான் கேட்கிறேன், மதத்தை விட்டு தள்ளுங்க. அது எம்ஜிஆரா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளையா இருக்கட்டும், மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், மோடியா, யாராவே இருக்கட்டும், யாரு? ஒரு மனுஷன், அவ்வளவுதானே. அவனை மனுஷன் வைக்காம அவனுக்காக வேண்டி சாவுறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை தீக்குளிக்கிறேங்கிறான், அவனுக்காக வேண்டி உயிரை கொடுக்குறேங்கிறான், அவன் ஒரு பதவிக்காக உட்கார்ந்து இருக்க, அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்கிறது சாதாரணமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை கூட எடை போட தெரியுதா? இல்லாட்டி காலில் விழுவியா? ஒரு மனிதனுடைய காலில் போய் அரசியல் தலைவர் காலில் போய் விழுவியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் மனுஷனுக்கு ஏற்படுதுல. அதுக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு தலைவர்னா என்ன? அவங்க மதத்துக்கும் தலைவர், அரசாங்கத்துக்கும் தலைவர். இவங்க எல்லாம் வேற அரசாங்க தலைவர் தான். யாரு? இப்ப இருக்கிற அண்ணா துரை காமராஜர் செத்து போன ஆட்களா இருந்தாலும் சரிதான், வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும் சரிதான். இவங்கெல்லாம் யாரு? ஒரு அரசாங்கத்துக்கு தலைவர். அது நிரந்தர தலைவரா? நிரந்தர தலைவர் இல்ல. ஒரு தேர்தல் வந்தா கவுத்தி விடுற தலைவர், திருப்பி வந்தாலும் வரலாம், வராமையும் போயிடலாம். நிரந்தர தலைவர் கிடையாது. மக்களுடைய பயங்கரமான செல்வாக்கு பெற்ற தலைவர்களா? அப்படியும் கிடையாது. ஏன்? சின்ன வித்தியாசம், 30 வாங்குற 40 வாங்குற ஜெயிச்சுட்டு 60 பேர் அவனை பிடிக்கல. நரேந்திர மோடி ஜெயிச்சு பிரதமர் வந்திருக்காருன்னா 30% வாக்கு வாங்கி வந்திருக்கிறார். 70% மக்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. 30 பேர் ஆதரவு ஓட்டு போட்டாங்க. 70 பேர் பிரிச்சு போட்டாங்களா, இவர் இது கூடி போச்சு. அவ்வளவுதான். 70% ஓட்டு இவனுக்கு 20, அவனுக்கு 20, அவனுக்கு 20, அவனுக்கு 10, இவனுக்கு 30 பெருசு. அப்ப முக்காவாசி மக்களுடைய அதிருப்தி இருக்கிற ஒருவர் கூட இங்க தலைவரா வர முடியும். நபிகள் நாயகம் காலத்துல யாரு? அவர்தான் ஒரே தலைவர், அவர்தான் சக்கரவர்த்தி, அவர்தான் ஜனாதிபதி. எதிர்கட்சியெல்லாம் கிடையாது, ஓட்டு பொருளாம் கிடையாது. அவரை மீறி ஒரு துரும்பும் அசையாது. அவரை கேட்காமல் இந்த நாட்டில் எதுவும் நடக்காது. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு தலைவரா இருக்கிறாங்க அதிகாரத்தில். அது போக மார்க்க தலைவர் வேற, ஆன்மீக தலைவருக்கு தனி பவர் இருக்குல்ல. எந்த அளவு பவர் இருக்கிற நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஒரு சாமியார் ஒருத்தர் வந்துட்டான்னு சொன்னா பிரதமர் வந்து அவங்க ஆள்ல வந்து விழுகிறார், முதலமைச்சர் விழுகிறார், கவர்னர் விழுகிறார். ஒருத்தர் சாமியார் வந்து விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்க மாதிரி நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இருந்துச்சா இல்லையா? அரசியலுக்கு அவங்க தான் தலைவர், நாட்டுக்கு தலைவர், மதத்துக்கும் தலைவர். இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தின் தலைவர் அவர்தான், இஸ்லாமிய குடியரசுக்கு தலைவர் அவர்தான். அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கும் பொழுது சில சஹாபாக்கள் வெளியூருக்குலாம் போயிட்டு வருவாங்க. வெளியூர்களில் பார்த்தோம்னா அந்த தலைவர்கள் காலையில் எல்லாம் வந்து கும்பிடுவாங்க. வெளியூர்களுக்கு போனீங்கன்னா செய்யும், ராஜாக்கள் இருப்பான்ல, அவன் சிம்மாசனில் உட்காந்துருப்பான், அவன் காலில் வந்து விழுவாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் சஹாபாக்கள் சில பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே,
நாங்கள் பல நாடுகளுக்கு போறோம், அந்த நாடுகளில் உள்ள தலைவர்கள் காலில் மக்கள் விழுறாங்க, நாங்க கண்ணால பார்த்துட்டு வர்றோம், நீங்க அதுக்கு ரொம்ப தகுதியான ஆளு, எவங்காலே விழுற அந்த மக்கள் விழுவும் போது நாங்க ஆசையோட விழுவுறதுக்கு வர்றோம், இந்த காலையெல்லாம் விழுவுறாங்களே நம்ம போய் ரசூல்லா காலில் விழுவோம் என்று சொல்லி ஆவலோடு நாங்கள் காலில் விழ வர்றோங்கிறாங்க. ரசூல்லா நினைஞ்சாங்க, அறியாம அகற்றுறாங்க பாருங்க, ஏன் காலையில் ஏன் விழுவுற? லவ் குன்து ஆமுர் அஹதன் ஐ யஸ்ஜுதலி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் காலில் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழுமாறு சொல்லியிருப்பேன், அதை தடுத்திருக்கிறேன். ரசூலுல்லாவுடைய காலத்தில் அதுக்கு முந்தி இன்னைக்கு கூட புருஷங்காலில் பொண்டாட்டி விழுவணும், கும்பிட்டு ஆகணும். புருஷன் தெய்வம், கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி இதை பழமொழியெல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்ப கணவன் அந்த தெய்வத்தை கண்ணால காணலையாம், இந்த கணவனை தான் கண்ணால காண்டாங்களாம். அதனால கணவனே கண் கண்ட தெய்வம் என்றெல்லாம் சொல்லி தெய்வமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் வைத்து காலில் விழுந்து தான் காரியத்தை ஆரம்பிப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. என்ன, உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். உலகமே ஒருத்தங்காலில் ஒருத்தன் தடுக்கிற சமுதாயமா இருந்தாலும் புருஷங்காலில் பொண்டாட்டி விழலாம்னு வச்சிருந்தாங்க. புருஷங்காலில் பொண்டாட்டி விழலாம்ங்கிற அந்த கொள்கையை தடுத்துட்டாங்கல்ல, அதை சொல்லி காட்டுறாங்க. ஏன்ப்பா இது அனுமதிச்சு அதை அனுமதிச்சிருப்பனப்பா, என் காலில் விழுவ அனுமதிப்பதா இருந்தா கணவன் காலில் மனைவி விழுவது எல்லாம் ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்குதே, அதை அனுமதிச்சிருப்பனே, அதையே தடுத்திருக்கிறேன். கணவன் காலில் மனைவி விழக்கூடாது என்று தடுத்த என் காலில் நீ விழுவியா? முடியாதுட்டாங்க. ஒருத்தன் காலில் விழக்கூடாது, நான் ஒருத்தன் நீ ஒருத்தன், அவ்வளவுதான். நான் ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷன், எந்த மனிதனும் எந்த மனிதன் காலில் விழக்கூடாது என்று சொல்லி ஆன்மீக தலைவராகவும் இருந்து ஆட்சி தலைவராகவும் இருந்து பவர்ஃபுல்லான தலைவராகவும் இருந்து அந்த மக்கள் தானே ஆசைப்பட்டு விரும்பி காலில் விழ வரும் பொழுது அதை உடைச்சி தகர்த்து எறிகிறாங்க. எப்படின்னு பாத்தீங்களா? அறியாம எப்படி அகற்றுன்னு பாருங்க, எவ்வளவு தெளிவான சமுதாயம் நம்ம உருவாயிட்டு வரோன்னு பாருங்க. நமக்கு அந்த எவன் காலில் விழுவுறது நம்ம கம்மியா இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்து சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம்கள்ல கொஞ்சம் பேர் விழுவுறான்னு சொன்னா அவன் தௌஹீத் இல்லாதவனா இருப்பான், அதாவது குர்ஆனை நம்பாதவனா இருப்பான், குர்ஆனை பின்பற்றாதவனா இருப்பான். குர்ஆனை பின்பற்றுகிற எந்த முஸ்லீமாவது எவன் காலில் விழுவானா? எந்த அஜர்த்து காலில் விழுவானா? கருணாநிதி காலில் விழ முடியுமா? எம்ஜிஆர் காலில் விழ முடியுமா? யார் காலில் விழ மாட்டான். ஏன்? அவன் இந்த குர்ஆன் புடம் போட்ட தங்கம் அவனை மாற்றி பகுத்தறிவு சுடராக அவனை மாற்றி வைத்திருக்கிற காரணத்தினால் அவனுக்கு பளிச்சென்று தெரியுது, மடமைன்னு தெரிகிறது. அப்படியான ஒரு நிலைமை நீங்க பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இது மனுஷனை எடை போடுற விஷயம். பொருள்களை எடை போடுறது, அதுல இருக்கிற மெய்ப்பொருள். பொருள் என்ன? ஒரு மரம் இருக்குது, ஒரு கொடி மரம் நட்டி வச்சிருக்குது. அது என்னது? கொடி மரம். அது காட்டில் வெட்டிட்டு வந்து ஒரு மூங்கில் மரம் வைங்களேன். அந்த மரம் காட்டில் இருந்துச்சு, அந்த மூங்கில நீ வெட்டிட்டு வர்ற, அதில் கடையில் விற்கிறான் சவுக்கு கட்டைய. நீ சவுக்கு மரம் என்ன செய்ய வாங்கிட்டு வர்ற, அது கடையில் கடந்த ஒரு சாதாரண ஒரு மரம். அந்த மரத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுல கொடி ஏற்றி வச்சுட்டு அதை தொட்டு தொட்டு பண்றீங்களா? என்னடா இருக்குது அது? என்னது அது? என்னன்னு வழங்க மாட்டேன். அது ஒரு மரம் தானே, அதுல என்ன பவரை நீ கண்ட? ஒன்றுல என்ன இருக்குது அதுதான் நம்பணும். ஒரு கொடிமரம் நட்டுறான தௌஹீத் ஜமாஅத்து கொடிமரம் இருக்கும், கும்பிடவா செய்வோம்? கொடி உயரமா இருக்கிறதுக்கா கட்டி வச்சிருப்போம், அவ்வளவுதான். அந்த கொடி மரத்தையோ கொடியையோ நம்ம என்ன செய்யறதில்ல, சல்யூட் அடிக்கிறது இல்லை, கும்பிடுறது இல்லை, வணங்குறது இல்லை. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த மரத்தை போய் தொட்டு தொட்டு முத்தம் போடுறான். நம்மளும் பண்றான், அவனும் பண்றான், நம்ம ஆட்களும் பண்றான். தர்கா கொடின்னு சொல்லி வேற சமுதாயத்துக்காரன் பண்றான். அது என்னடா அந்த கொடி? என்னது அது? ஒரு மரம், சாதாரண மரம். அதுக்கு ஏதாவது பவர் சக்தி ஏதாவது இருக்கா? இல்ல. ஒரு கோடாலியை கொண்டு வா, வெட்டி பார்ப்போம். இது இந்த மரம் 10 வெட்டில விழுந்து அந்த மரம் 10 வெட்டில விழுந்துரும். அல்ல கொஞ்சம் ஆசிட்டு கீழே ஊத்தி பார்ப்போம், கரிஞ்சு போகுதா கரியாம இருக்குதாண்டு. வேற மரத்தின் அடியில் ஆசிட்டு ஊத்தினால் எரிஞ்சு போயிரும்ல. இந்த மரம் எரியுமா எரியாதா? எரியும். என்ன எக்ஸ்ட்ரா நீ அதில் பார்த்த? ஒன்றும் பார்க்கல. அது ஒரு மரம், நீனா ஒரு பேரை சூட்டிக்கிட்ட, அவுளியா மரம், ஜண்டா மரம், கோடி மரம். நீ பேரை சூட்டின காரணத்தினால் அந்த மரத்திற்கு என்னமோ வருதுன்னு நினைக்கிறியா? அது அறியாமையா இல்லையா? அதுல என்ன இருக்குது? அல்லது ஒன்று இருக்கு நம்புறதா இருந்தா அந்த மரத்தை கொண்டு வா, நம்ம ஒரு சோதனை கூடத்தில் கொடுப்போம், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சாதாரண ஒரு மரத்தை எடுத்துட்டு வா, அதையும் கொடுப்போம். ஒரே ரிப்போர்ட் தான் ரெண்டுக்கு வரும். இதுல என்ன இருக்கு அது அதுல இருக்குது, அதுல உள்ளதான் இதுல இருக்குது. இப்ப என்னத்துக்கு கும்பிடுற? அப்புறம் தொடுத்து முத்தம் போடுற?
அதை விட என்ன செய்யறாங்கன்னா பல பருத்திலிருந்து வர துணியை நெய்யறாங்க, சாயை ஏத்துறாங்க, கொடியை தைக்கிறாங்க. அதுக்கு வேணாம், அது வேணாம், அது கடவுளுக்கு. கொடி ஒரு துணிடா, அது துணி, அதுல என்ன இருக்கு? அதுல அவர் துணியை போய் கும்பிடுற அப்படிங்கிறான, அது என்ன உன்னை பார்க்குமா? அது இப்படி செய்யல, அது வழங்குமா? ஒரு கொடிக்கு சல்யூட் அடிக்கிறான்ல, இப்படி பெரிய பகுத்திருவான். இது பேரு, இதுக்கு தேசபக்திங்கிறாங்க. இந்த தேசபக்திங்கிற பேர்ல உள்ள முட்டாள்தனம் இஸ்லாம் ஒழிச்சிருச்சிங்க. எப்படி ஒழிக்குது? அது ஒரு துணியை துணியா மட்டும் பாரு, ஒரு அடையாளம், நாட்டுக்கு அடையாளமா வச்சுக்க, ஒரு சுதந்திர தினமா எங்க நாட்டில் சுதந்திரம் பெற்ற அடையாளம் ஏத்திக்க. அதை ஏன்டா வணங்குறீங்க? அதையும் கும்பிடுறீங்க? உன்னை விட மேல இருக்க வேண்டாமா? அது இத்து போச்சுன்னு மாத்ததான் செய்யறாங்க. இவன் இருந்துகிட்டு இருக்கிறான் கும்பிட்டவன், கொடியை வருஷத்துக்கு 4 தடவை மாத்துறாங்க. எது வசதி? நீ கும்பிட்டவன் நல்லா இருக்கடா, உன் கொடி 4 தடவை இத்து போயிடுச்ச. போன மாசம் ஏத்தின கொடி பச்சை கொடி வெள்ளையா போயிடுது. ஏன்? அதான் கொடி. அதனுடைய தன்மை நல்ல தெரிஞ்சுக்கிட்ட கொடி மரத்துக்கு சக்தி இருக்குங்கிறான், கொடிக்கு சக்தி இருக்குங்கிறான். இது பொய்யா இல்லையா? ஒரு சிலை நம்ம சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம சிட்டி கலையாம்பாங்க, சிட்டி கலையம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சிட்டி கலையாங்க காலத்தில் பொம்மை எல்லாம் வச்சு பிள்ளைகள் விளையாடும். ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடு, எப்படி ஒரு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மரப்பாச்சிமாங்கல்ல, அந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சுக்கிடுவாங்க. சட்டி பானையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கு, சோறாக்குவாங்க, அதை எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சொல்லி இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? பெரிய ஆளுக்கு பார்த்து சின்ன பிள்ளை விளையாட அறியாமல் பண்ணுதுவோ, விவரம் வந்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? சிட்டி கல்யாண காலத்தில் வந்தா பரவாயில்லை. இன்னைக்கு என்ன செய்யறான்? ஒரு சிலை செஞ்சு வச்சுக்கிறான், சாப்பிடுங்கிறான். அது கொண்டு சாப்பிட மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, கொடுத்தா வாங்கவும் மாட்டேங்குது, உண்டியல்ல போடுன்னு சொல்லவும் மாட்டேங்குது. வணங்குதா? எல்லாம் வந்து வாங்கிக்கிறான். அதுக்கு பிறகு பிடிக்கிறான். என்னங்கடா இது? அது என்னது? அது என்ன? அது எங்கேருந்து தேவலோகத்தில் இறங்குனுச்சா? ஒன்றை கடவுள் என்று நம்புகிறீர்கள் என்று சொன்னா அல்லாஹ் கேட்கிறான், அலஹும் ஐதீன் எபுத்தி சுனபிஹா, அவைகளுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா? அறியாம அகற்றிருப்பாங்க. கை மாதிரி நீ செய்யலாம், கை மாதிரி ஒரு வடிவமா செய்யலாம், ஆனா அந்த கை பிடிக்குமா? பிடிக்க. அல்லாஹ் கேட்கிறான், ஐதீன் எபுத்தி சுனபிஹா, பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா? அம்லகுன் அர்ஜுலுன் எம்சுனபிஹா, நடக்கின்ற கால் இருக்குதா? கால் இருக்குது, செஞ்சு வச்சிருக்கிற, அது நடக்குமா? கேட்கிற காது இருக்குதா? பார்க்கிற கண்ணு இருக்குதா? கண்ணு இருக்கும், பார்க்குமா? பார்க்காது. அல்ல அழகா சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி அன்றைய மக்கள், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இந்த கற்சிலைகளை கடவுளாக கருதி கொண்டிருந்தார்கள். அந்த கற்சிலை கண்ணுங்காது முகம் வைத்தார்கள். அவங்கள்ட்ட போய் இஸ்லாம் எப்படி பேசுது? நீ வணங்கிட்டு போடா, கடவுள்னு வணங்குறீல, எண்ணத்தை வச்சு வணங்குற. கண்ணு இருக்கா? பார்க்குமா? அது இப்படி காட்டு, சிமிட்டவாக செய்தான்னு பார்ப்போம். கண்ணு சிமிட்டாது. ஒரு கொசு போய் ஒரு ஈ போய் ஏதாவது ஒட்டிருச்சுன்னு சொன்னா அதை ஈ விரட்டுமா? இயல்பா ஒரு மனுஷனுக்கு வந்து ஈ மொச்சு எழுத கூட முடியாது, இப்ப வியாபாரம் பண்ண முடியாது, அவ்வளவு டிஸ்டர்பா இருக்கும் நமக்கு. அதுல கூட்டமாவே ஈ மொச்சா கூட சும்மா உட்காந்துரும். எது? கடவுள். இப்படி நான் சொல்ல காலத்துல அந்த கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈ மொச்சாலும் அதுக்கு தெரியாது, விரட்ட தெரியாது, அழுவ தெரியாது, சிரிக்க தெரியாது. இந்த அடான்னு சொல்ல தப்பு செய்யறான்னு வைங்க, அங்க உட்கார்ந்துகிட்டே ஒரு சில்மிசம் பண்ணான்னு வைங்க, டேய் எச்சரிக்கை கூட பண்ணாது, நாம இருக்கும். நல்லா தெரியுதா இல்லையா? எது? அந்த மரப்பாச்சியை வைத்து வந்த குழந்தைகள் விளையாடியதற்கும் இதற்கு என்ன வித்தியாசம்? சிந்திக்க வேண்டாமா? இதுக்கு பேர் அறியாமை, அறிவா? இது இறைவன் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், அறிவை கொண்டு சிந்தியுங்கள். இது நேற்று வரைக்கும் ஒரு பொருளாக இருக்கிறது, இதை உருக்கி நான் வடிவத்தை செஞ்சவனே கடவுள் என்ன அர்த்தம்? நேற்று வரைக்கும் மம்மட்டியா இருந்தது, கடப்பாறையா இருந்தது, செம்பு சட்டியா இருந்தது, அதை போட்டு உருக்கி ஒரு டைப்பா செஞ்சவனே போய் கும்பிடுறதா? என்ன இப்படி கேட்ட ஒரே வேதம் திருக்குறான். இந்த மாதிரியான மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அவங்களை கூர்மைப்படுத்தியது திருக்குறான். ஒரு பொருளை அந்த பொருளா மட்டும் பாரு, எந்த பொருளை பார்த்தாலும் என்ன அது என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும். உங்களோட நம்பிக்கை அடிப்படையில் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்னு பாட்டு. எப்படி? உள்ளம் என்பது ஆமையில் ஒரு அந்த காலத்தில் பாட்டு போடுவாங்க. அதுல என்ன வரும்னு கேட்டா, தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் சிலை. நம்ம நினைக்கிறதான் தெய்வம்னா தெய்வம், சிலைன்னா சிலை, உண்டுண்டா உண்டு, இல்லைண்டா இல்லை. இது ஒரு கொள்கையா? உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. இதுதான் இது அறிவா? இது பகுத்தறிவா? அறியாமையா? அப்ப எல்லா மக்களுமே அறியாமை எந்த அளவு இருக்கிறாங்க? பெரிய விஞ்ஞானி. எது? இந்த சேட்டலைட் அனுப்புறாங்கல்ல, அந்த மாதிரியான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானி.
அந்த விஞ்ஞானி ராக்கெட் அனுப்புறான். அனுப்பும் போது அந்த ராக்கெட் உள்ள ஃபார்முலாவெல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு சிலை காலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு போய் ராக்கெட் ஏவுறான். இந்த கண்டுபிடிப்புக்கு என்னடா சம்பந்தம்? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த செயற்கைக்கோளை எப்படி அனுப்புறது என்பதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிற. அதுக்கு நன்றி செலுத்துறா இருந்தா ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கான்னு கடவுளுக்கு மனசால அப்படி செஞ்சுட்டு போனால் ஒரு அறிவு ஏற்றுக்கொள்கிறது. நம்மளுக்கு மேல மேல உள்ளவன் நமக்கு மேலே இல்லைன்னு தெரிந்து கொண்டு அது படிக்காது, அது பேசாது, இந்த ஃபைலை வாசிக்காது, கரெக்ஷன் தான் திருத்தி தராது. பரீட்சைக்கு எழுத போறோம், அந்த திருத்தி வச்சா தப்புன்னு திருத்தி தந்துருமா? பரீட்சை விடைய தராது. அப்ப பிழையா எழுதினாலும் திருத்தி தராது. இப்படியான ஒன்றை ஏப்பா ஏத்துக்கிறீங்க என்று திருக்குரான் சொல்லி அந்த அறியாமை அகற்றுகிறது. அதே மாதிரி இந்த பூஜை செய்யப்பட்ட பொருள் இஸ்லாத்தில் பாருங்களேன், எவ்வளவு பொருள்களை இறைவன் அனுமதிச்சிருக்கிறான். சில பொருளை ஹராம் ஆக்கியிருக்கிறான். பன்றி ஹராம் ஆக்கியிருக்கிறான். பன்றி சாப்பிடக்கூடாது, தானா செத்து போனதை சாப்பிடக்கூடாது, அறுத்து சாப்பிடலாம், அல்லாவின் பேர் சொல்லி அறுத்தா சாப்பிடலாம், தானா செத்து போன ஆட்டை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. இந்த லிஸ்ட்ல இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒமா உஹில்லலி பிஹில் கைரில்லா, இறைவன் அல்லாதவர்களுக்கு பூஜிக்கப்பட்டவைகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள். அது அரிசியாகவே இருந்தாலும், அது கொழுக்கட்டையாகவே இருந்தாலும், அது ஆப்பிளாகவே இருந்தாலும், அது வாழைப்பழமாகவே இருந்தாலும், இறைவன் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டு விட்டால் அதை சாப்பிடாதேங்கிறான. அது எதுக்கு சொல்றான்? பூஜை செஞ்சா என்ன பூஜை செய்யட்டு என்னங்கிறான்? வாழைப்பழம் தானே. பூஜை செஞ்ச வாழைப்பழத்துக்கு பூஜை செய்யாத வாழைப்பழத்துக்கு என்ன வித்தியாசம்? அதையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அறியாமை அகற்றுவதுன்னு சொல்லுது. ஏன் சொல்லுது? நீ இது வாழைப்பழம் நினைச்சா தப்பு இல்லை, நீ அப்படி நினைக்கிறியா? ஒரு அஜர்த்த ஒரு சர்க்கரையை கொண்டு போய் தர்காவில் பாத்தியா ஓதுறான், 1/2 கிலோ சர்க்கரை. இந்த 1/2 கிலோ சர்க்கரையை வச்சு தர்காவில் பாத்தியா ஓதி எடுத்துட்டு வருவாங்கல்ல. போகும்போது சர்க்கரையா போகுது, வரும்போது சபருக்கா போயிடும், சீரணியா போயிடும். உள்ளக போகும்போது வெறும் சர்க்கரை. பாத்தியா வைத்து வந்தா அதுக்கு பவர் ஏறிடுது. அதனால என்ன செய்யறது? நுள்ளி கொடுப்பாங்க. அது இப்படி வாங்குவான், கோடீஸ்வரன் வாங்குவான். கோடீஸ்வரன் நாக்கில் நக்கிற அளவுக்கு எடுத்து கொடுப்பாங்க இல்ல, அது இப்படி வாங்குவான் 2 கையும் முடியும். அது பவர்ஃபுல்லானது, அதுல என்னமோ இருக்குது. அதே மாதிரி தான் அது பூஜை பொருள். அப்படித்தான் பூஜை பொருள் என்னது? அந்த பொருளை நினைச்சா ஓகே, நீ எப்படி நினைக்கிறியா? அந்த பொருளை சர்க்கரைன்னு சொல்லி தந்தா தின்று போயிடலாம். அவன் என்ன சொல்லி தர்றான்? பிரசாதம்னு சொல்றான், சீரணிங்கிறான், தபுருக்குங்கிறான், நார்சாங்கிறான். ஒரு ஊருக்கு ஒரு வார்த்தை, ஒவ்வொருத்தன் ஒரு வார்த்தையில் அதுக்கு என்ன செய்யறான்? புனித பெயரை சூட்டி இதை தின்னுங்கிறான்ல. அந்த மடமையை உடைக்கிறதுக்கு தான் சர்க்கரையா இருந்தாலும் திங்காது. சும்மா சர்க்கரையை தந்தா தின்னு, பாத்தியா சர்க்கரை திங்காது. அவுளியா பவர் ஏத்துறாரு நினைக்கிறான். அதுல இந்த அவுளியா மௌலிது ஓதுனோடனே அதுக்குள்ள பவர் ஏறிடுச்சு, சாதா சர்க்கரையை விட தாண்டி விட்டது. அப்ப இது அறியாம எதுக்கு இதை இஸ்லாம் தடுக்குது? அப்ப அந்த நம்பிக்கை கனன்று கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்கணும். எப்படி எரியணும்? இந்த பொருளை அது வேற பொருளாக நினைக்கிறான், அந்த பொருளை அந்த பொருளாக நினைத்தால் தப்பு கிடையாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் பொரிய தந்தா திம்போம், கொண்டக்கடலை சுண்டல் தந்தா சாப்பிடுவோம். இந்த ஆயுத பூஜைக்கு நான் கொண்டு வந்தேன்னா நம்ம சாப்பிட மாட்டேங்க. நீங்க அதை உணவா தரல, அதுல என்னமோ இருக்குன்னு நினைச்சு தர்றீங்க. அதுவும் ஆயுதங்களுக்கு பூஜை. ஆயுதத்தை நீங்க கண்டுபிடிச்ச ஆயுதம் கடவுளா? ஆயுதங்கிற நம்ம கையாறு கலப்பை எல்லாம் ஆயுதங்கள் தான். அப்ப ஆயுதங்களுக்கு பூஜைன்னு சொல்லி அதுக்கு போய் தராசுக்கு பூஜை, படிக்கலுக்கு பூஜை, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். ஒரு ஆடு மாடாச்சும் உயிர் உள்ளது, ஜீவன். இதை ஒண்ணும் இல்லாது. அந்த மாதிரி கொஞ்ச நாள் துருப்பிடிச்சு போயிடும், இத்து போயிடும். அந்த மாதிரி பொருள்கள்லாம் வைத்துக்கொண்டு அதை கழுவி அதை கும்பிடு போட்டு பொட்டு வச்சு நாம போட்டு அதுக்கு பிரார்த்தனைலாம் பண்ணி அந்த இதை செஞ்சு என்ன செய்யறது? இந்தாங்க என்னது கொண்டக்கல்னா கொண்டா திங்கிறேன், பவர் ஏறினா திங்க மாட்டோம். பூஜை செஞ்சுட்டியா? நீ வேற ஒன்றை திணிக்க பாக்குற. ஒரு பொருளில் இல்லாத ஒன்றை இருக்கு நம்புறது மடமை. அந்த மடமைக்கு இங்க இடம் கிடையாது. அதனால நம்ம இந்துக்கள் தராங்கன்னு அந்த மறுக்கிறது கிடையாது. நாகூர் தர்காவில் சக்கரை தான் சாப்பிட மாட்டோம்ல. நாகூர் தர்காவில் சென்றாலும் அது என்ன பொய் சொல்றீங்க? அது என்னடா அது சக்கரைன்னு சக்கரையை வைங்களா? ஒரு பொருளை கொண்டு போறீங்க, என்ன கிட்ட கொண்டு வைக்கிறீங்க, எடுத்துட்டு வரீங்க, வேற பொருள் என்ன அர்த்தம்? போன பொருளை முதல்ல கொஞ்சம் நல்ல பொருளா போயிருக்கும், வரும்போது கசிஞ்சு போய் வரும். இருந்தாலும் பவர் ஏறிடுச்சு, இருந்தாலும் அந்தஸ்து ஏறி போச்சு. இது என்ன? இந்த மடமைக்கு இஸ்லாம் இடம் உண்டா? ஒரு நகை போடுறீங்க, கழுத்துல போடுறீங்க, செய்யணும், நூலோ கயிறோ வசதி தானே போடுறீங்க. அது அந்த பொருள் நம்பினா தப்பு கிடையாது. எப்படி நம்புறான் சில பேரு? பொம்பளை காலத்தில் போடும்போது புருஷன் தான் கட்டுவார், அதை அதுக்கு பேர் தாலி. அதுல பவர்லாம் ஏறி இருக்கிறது. தாலி இறந்தா புருஷன் செத்துருவான். எப்படி?
தாலி புருஷன் வெளியூருக்கு போகும்போது அருந்து போச்சுன்னு வைங்க, அருந்துருச்சு என்னவுமோ தெரியல, போனவர் திரும்புவாரா என்னன்னு தெரியல. அப்ப அதுதான் இஸ்லாம் மறுக்குது தாலிய. நகைய மறுக்கல, எவ்வளவு செயின் போடுறீங்க போட்டு போங்க, எத்தனை நெக்லஸ் போடுங்க, எவ்வளவு ஆசைப்பட்ட நகையெல்லாம் போடுங்க, வசதி இல்லாட்டி கருகமணியை கூட போட்டுக்கிறங்க, சாதாரண மணியா. நீங்க எதுக்கு போடுறீங்க? அதுக்கு அதுல என்னமோ இருக்குது, புருஷனுடைய வாழ்க்கை அதுக்குள்ளதான் இருக்குது, கல்யாண அக்ரிமெண்ட் அதுக்குள்ளதான் இருக்குது. அதுதானே இஸ்லாம் தாலி இல்லைங்குது. தாலியை மறுக்க என்ன காரணம்? அதை நூலுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போறோம், ஒரு செயின்னு சொல்லி ஒத்துட்டு போறோம், அந்த அந்தஸ்து கொடுக்கணும், கழட்டி வைக்கணும். கழட்டி வைப்பியா? தாலி ஒரு பொம்பளை கழட்டி வைப்பாளா? கழட்ட மாட்டான். அருந்து போனா கூட தாலி அருந்துச்சுன்னு சொல்லக்கூடாதான், தாலி பெருகிருச்சு, டபுள் ஆயிடுச்சா. தாலி இப்படி பெருகு, இந்த அருந்துருச்சுன்னா அமங்கலமா இருக்கான், அது சொல்லக்கூடாதான். தாலி பெருகிருச்சு, கரிசமணி பெருகிருச்சு, கரிசமணி பெருக்குவோம், 8 கரிசமணி ஆக்குறதா? நம்ம முஸ்லீம்களும் கரிசமணி பெருக்குவாங்க, அவ தாலியை பெருக்குவா. அப்ப தாலி பெருகிருச்சு, கரிசமணி பெருகிச்சுங்கிறீங்களே, இதெல்லாம் என்னது? அதன் பின்னால் உள்ள மூட நம்பிக்கைக்கு இஸ்லாம் வேணாங்க. ஒரு புருஷன் நகை வாங்கி தந்தா போட்டுக்கிறேன், கல்யாணத்துக்காக நகையா ஒரு நெக்லஸ் வாப்பா வாங்கி போடுறாரு, போட்டு போங்க. அவர் தான் கட்டுவாரா? அவரு அது நம்ம சமுதாயத்தை அவர் கட்டுறது கிடையாது, புருஷனுடைய அக்கா தங்கச்சி தான் கட்டுவாங்க. வேற சமுதாயத்தில் புருஷனை கட்டுவார். யாரை கட்டுறாங்கன்னு வைங்க, அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம், அதுக்கும் புருஷனுக்கு என்ன சம்பந்தம், அது என்ன புனிதமா? அது ஒரு பொருள், எல்லா பொருளும் மாதிரி அது ஒரு பொருள். அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருளை அந்த பொருளாக பார்க்காம வேற ஒன்றாக பாக்குறீங்க பாருங்க, அதுதான் இஸ்லாம் மறுக்குது. இதை எதுக்காக இதை மறுக்குது? கல்யாணமே இல்லைன்னு மறுக்குதா? அக்ரிமெண்ட் இல்லைன்னு மறுக்குதா? சேர்ந்து வாழக்கூடாதுன்னு மறுக்குதா? கணவன் மனைவி உரிமையை மறுக்குதா? எதையும் மறுக்கல. எதை மறுக்குது? மடமையை மறுக்குது, மூடத்தனத்தை மறுக்குது. இஸ்லாத்துக்கு எதிரான மூட நம்பிக்கை வரக்கூடாது என்பதற்கு தான் அந்த பொருளை அந்த பொருளாக பாரு. அதுக்கு மேல யாரா கடந்த காலத்தை கட்டியிருந்தா அவுத்து போட்டு வேற ஒண்ணு கட்டுங்க, நகையா போடுங்க, சாதா நகையா, அதுக்கு இன்னும் ஆகாது. அதை அறுப்பதனால திட்டும் ஒரு தாலி அறுப்பான்னு திட்டுறது நம்ம ஆளுங்க. பொம்பளைகளுக்குள்ள ஒருத்தி திட்டு பண்ணி சரி தாலி அறுப்பா, இந்த அறுத்துக்க என்ன ஆக போகுது? தாலி அறுத்த புருஷன் செத்துருவான் அப்படி சொல்றாங்களாம். தாலி அறுப்பான்னு சொன்னா புருஷன் செத்து போவான்னு சொல்றாங்க, அப்படி சிம்பாலிக்கா அது தாலி அறுப்பாங்க. இது என்ன தாலி அறுப்பா? அப்ப அந்த பொருளை ஏன் வேற மாதிரி நினைக்கிறீங்க? அப்ப அந்த பொருளை அந்த பொருளாக நினைத்ததை அதை நினைக்காத காரணத்தினால் தான் அறியாம பெருகுது. அதே மாதிரி என்ன செய்யறான்னா, அதை திரும்ப வைத்த வலிங்கிறீங்க, தலை வலிங்கிறீங்க, ஒரு கைத்தை முடிஞ்சு தர்றாரு, இங்க கட்டிக்கிறான், இடுப்புல கட்டிக்கிறான். என்ன நூல் தான் அது, சாதாரணமா ஒரு நூல், அது வழங்குதா பட்டு நூல்பாங்க. அந்த பட்டு நூல் கடையில் விற்கும், வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு முளத்து வெட்டி வெட்டி கழுத்துல காட்டி விடுறான். இது என்ன? இது அதுல என்ன இருக்கு? அது என்ன அவசியத்தை கட்டிக்க. ஒரு கோமணம் கட்டுறது கிராமத்தில் என்ன செய்வாங்கன்னா, கோமணம் கட்டுறதுக்காக வேண்டி அதை போட்டு கட்டுறதுக்கு ஒரு வேணும் வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு சட்டி போட முடியாதுன்றது அந்த காலத்தில். இப்போ சட்டி வந்துருச்சு, அந்த காலத்தில் சட்டிலாம் இல்லாத காலம். அப்போ என்ன செய்வாங்க, இந்த இடுப்புல ஒரு கைத்தை கட்டி இங்கிட்டு ஒரு துணி இப்படி அங்கிட்டு ஒரு துணி இப்படி சுற்றி வைப்பாங்க, வழங்குதா? அது அந்த காலத்து சட்டி. அப்போ இந்த மாதிரி பர்பஸுக்கு நீ இடுப்புல ஒரு கைத்தை போட்டா பிரச்சனை இல்லை, ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணணும். அது இடுப்புல ஒரு இதுக்கு உதவுது, ஏதோ ஒரு காரியத்துக்கு உதவுது என்பதற்காக இடுப்பில் ஒரு கைத்தை கட்டுவது தப்பான தப்பு இல்லை. இவன் எது கட்டுறான்? இடுப்புல முடிச்சா போட்டு என்ன முடிச்சு போடுறான்? அஜத்திர போனீங்கன்னா அவர் ஓதி வச்சிருப்பாரா நிறைய யாசின்லாம், அது ஓதுன ஸ்டாக் பண்ண 100 யாசின் ஓதி வச்சிருக்கிறேன், இந்த 50 யாசின் இதில் கட்டிவிட்டேங்கிறாரு. அட ஓதுனதை கட்டலுமாடா, அது மெட்டீரியலா? ஓதுவது வாயால் ஓதலாம், காதால் கேட்கலாம், அவ்வளவுதான். ஓதுதல் என்பதுடைய தன்மை என்னது? வாயிலிருந்து மொழியலாம், காதில் கேட்கலாம், வேணும்னா பேப்பர்ல எழுதலாம், அந்த சொல்ல எழுதி கொள்ளலாம். இதுல இதுக்கு மேல அந்த சத்தத்தை போய் நூல்ல கட்டையலுமா? முடியாது. அப்ப நூல்ல என்ன செய்யறாரு? ஓதி ஓதி முடிச்சு போட்டு 11 முடிச்சு 11 யாசின்னு 11 அல்ஹம்து சூரா ஓதிட்டேன், இது இடுப்புல கட்டுங்க, எல்லா முசீபத்தும் போயிருங்கிறான். கட்டுற பொருளை கட்டியிருந்தா ஒத்துக்கலாம். ஒரு வசம்ப கட்டி கொடு, சுக்க கட்டி கொடு, ஒரு இஞ்சியை கட்டி கொடுனா இருக்குது பொருள், ஒத்துக்கலாம், அது பொருள் இருக்குன்னு சொல்லி உண்மையெல்லாம் முடிச்சு போடுறாங்க. காத்துக்கு முடிச்சு போடுறான், காத்த முடிச்சு போட்டு கொண்டாந்து விற்கிறான். அதை இடுப்புல கட்டிக்கிட்டு என்னமோ ஆகுங்கிறீங்க. என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அது ஒரு கயிறு. அவர் வியாபாரத்துக்கு செய்யறாரு, அவர் பிசினஸ் செய்யறாரு. சில பேர் என்ன செய்வான்டா, கையில தாயத்தை வெறும் நூல் முடிஞ்சு கொடுக்கணும்னு இருக்கிறான், தாயத்து கூடு விற்பானுவோம். அலுமினியத்தில் விற்க ரெடிமேடாக தாயத்து கிடைக்கும் போனீங்கன்னா கிடைக்கும். அந்த கூட்டை அடைச்சி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதுல என்னத்து பேப்பர்ல சுருவி இடுப்புல கட்டி விட்டுருவாங்க. நாங்கள் தாயத்து ஒழிப்போம்னு சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக போய் தாவா பண்ணோம், வீடு வீடா போய். அப்போ ஒரு பையனை கூப்பிட்டு தாயத்தை எடுத்தா உள்ள உடைச்சு காட்டினா
சினிமா டிக்கெட் வச்சிருக்கிறாங்க. ரீகல் டிக்கெட், ரீகல் டாக்ஸ் இங்க இருந்துச்சு பாருங்க. தங்க ரீகல், தங்க மதுரையில் கதை தான் சொல்றேன். தங்க ரீகல்ல சினிமா பார்த்துட்டு, தங்க ரீகல்னா அது வேற மாதிரியான படம் ஓடுற படம், வேற மாதிரியான தியேட்டர் அது. அந்த மாதிரியான தியேட்டர்ல படம் பார்த்துட்டு தங்க ரீகல்ட டிக்கெட்டை பாதி கழிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை உள்ள வச்சிருக்காங்க, அதை கட்டிருக்காங்க. இது அஜர்த்து போட்டு விட்டுருக்காரு. அவன் எங்க டிக்கெட் எடுத்தாலும் தெரியல. அவரே போனாரா, எவனாச்சும் போயிட்டு வந்து கீழே போட்டது எடுத்தாரான்னு தெரியல. தாயத்துக்குள்ள என்ன இருக்குது? சினிமா டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இது பேப்பர் வேணும்ல, உள்ள சுருட்டி அடைச்சி இடுப்புல எடுத்து தெரிஞ்சிருக்காங்க இத்தனை நாள், பல வருஷங்களா. அப்பதான் அந்த மக்கள் தகுதி, அந்த குடும்பம் இங்க இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இந்த தாயத்துங்கிற பேர்ல வந்து பேப்பர்ல எழுதி சுட்டி சுட்டி வைக்கிறாங்க. சரி, எழுதிய வைக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, எழுதிய வை, அல்ஹம்துலில்லாஹ் எழுதிவிட்ட, எழுதுனா அதுக்கு ஏதாவது பவர் இருக்கா? ஓதுறதுக்கு பவர் இருக்கு, சரி ஒத்துக்கலாம். ஓதுறோம்னு சொன்னா அதை உச்சரிக்கிறோம், இறைவனை புகழ்றோம், அதுல ஒரு மெசேஜ் இருக்கிறது. கேட்கிறோமா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நான் பேசுறேன், நீ கேட்கறீங்க, ஒரு மெசேஜ் இருக்கிறது. நல்லதை கேட்டதுக்கு நன்மை கிடைக்கலாம், நல்லதை பேசுனதுக்கு நன்மை கிடைக்கலாம். எழுதுனதுக்கு என்ன? ஒரு ஆளு அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறாரு, இன்னொரு ஆள் என்ன செய்யறாருன்னா ஒரு 500 குர்ஆனை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறாரு. யாருக்கு நன்மை கூட? 500 குர்ஆன் 500 அல்ஹம்துலில்லாஹ் இருக்க குர்ஆன்ல உள்ள ஓதுனா தான்டா கூலி. ஓதுறதுக்கு உதவுறதுனால அது பேப்பர் எவ்வளவுதான். ஓதுவதற்கு உதவுறதுனால குர்ஆனை பேப்பரை வச்சுக்கிறமே தவிர, குர்ஆனை அடிக்கடி ஒருத்தர் நிறைய நன்மை வேணுங்கிறதுக்காக வேண்டி 1,00,000 குர்ஆனை வாங்கி அடிக்கிட்டு வீட்டில் அடிக்கிட்டாருன்னு சொன்னா 1,00,000 தடவை குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்குமா? ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை கிடைக்குமா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்னா அவ்வளவு நன்மை எனக்கு கிடைச்சு போயிருமே. அப்ப இந்த எழுத்துக்களை எழுதி அதை கொண்டு என்ன செய்யறான்? தாயத்தில் அடைக்கிறாங்கிறான். அதுவும் தெரியாதவன் சினிமா டிக்கெட், பஸ் டிக்கெட்லாம் வச்சு என்ன செய்யறான்? அந்த மாதிரி பேப்பர்லாம் சுருட்டி கொண்டா இடுப்புல போடுறான். அதுல என்ன இருக்கு? அது என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்யாது, நல்லா தெரிகிறது. அதுல இல்லாத ஒன்றை இருக்குன்னு நம்புறோம். இன்னும் பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த காலத்துல ஒடுக்கத்து புதன் வரும். ஒடுக்கத்து புதன் என்ன? சஃபர் மாதம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் வந்து நோய்வாய்ப்பட்டாங்களாம். நோய்வாய்ப்பட்ட மாசத்தினால முசீபத்துலாம் இறங்குனிச்சான். அப்புறம் கடைசி புதன்கிழமை, கதை தான் இது, அவங்க கதை. கடைசி சபர் ஒடுக்கம்னா கடைசி, ஒடுக்கத்து புதன்னா லாஸ்ட் புதன். அப்ப கடைசி புதன்கிழமையில குணமாயிட்டாங்களாம். அதனால என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு வந்து சில வசனங்களை எல்லாம் மா இலையில, பண ஓலையில, அல்லது அலுமினிய இது மங்கில அந்த பிளேட் இருக்குல்ல, தட்டுல எழுதி அதை கரைச்சு குடிக்க எழுதணுமா, அப்புறம் கரைக்கணுமா. அந்த எழுதி விட்டு என்ன செய்யணுமா, அதை கரைச்சு குடிக்கணுமா, சுட்டு தெளிச்சுக்கணுமா, குளிக்கக்கூடிய தண்ணியில கொண்டு கொட்டிட்டு அதுல போய் குளிக்கணுமா. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா முசீபத்து விலகும்னு எவனோ கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். நாங்கள்லாம் அந்த மாதிரி கத்து, அதுக்கு பேர் கத்து, அதுக்கு எங்க ஊர்ல அதுக்கு பேர் கத்து எழுதுறேன்னு சொல்லுவாங்க. அந்த கத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களும் குடிச்சிருக்கிறோம், தலையில தெளிச்சிருக்கிறோம், அதை ஊற்றி எங்க அம்மாவை குளிக்க வைப்பாங்க எங்களை. அதுல என்னது? முசீபத்துலாம் இறங்கிருமா அப்படியே. இது எப்படி முசீபத்து இறங்கு? ஒரு பேப்பர்ல ஒரு வசனத்தை எழுதுனா முசீபத்து இறங்கிருமா? அதை கரைச்சா முசீபத்து இறங்கிருமா? இருந்த எழுத்தையும் எழுதி விட்டு கரைச்சு விட்டானுங்க. நான் கேட்கிறேன், ஒரு பேப்பர்ல வேணாம், அழியக்கூடிய ஒரு தட்டில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதிக்கிட்டீங்க. அறிவு கட்ட முட்டா பையலன்னு இன்னொன்று எழுதிக்கிறங்க, அதே மைய வச்சு ரெண்டையும் கழுவுங்க, ரெண்டையும் டெஸ்ட் கொடுங்க, ஒரே ரிசல்ட் தான் வரும். ஒரே மைய, ஒரே தண்ணி, ஒரே மாதிரி பிளேட்டா இருந்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதினால் அந்த மைய கரைஞ்சால் அதுல என்ன இருக்குமோ அதுதான் அறிவு கட்ட முட்டா பையலன்னு எழுதி அதை கரைச்சாலும் அதே தான் இருக்க போகுது. இதுல என்ன இருக்குங்கிற? என்ன வந்துச்சு அதுல? நீனே எழுதுற, நீ வியாபாரத்தினா விளக்குது, பளிச்சுன்னு தெரிகிறது, வியாபாரம் தெரிகிறது. அதே மாதிரி வந்து கடைக்கு போனீங்கன்னா பெரிய ஃப்ரேம், அறியாம கட்டின மார்க்கத்தில் எல்லாம் இருக்கு பாருங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கட்டம் கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கும். ஆனா ரொம்ப கலை நுணுக்கமா படிச்சிருக்காங்க. அது எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அழகா போட்டு என்ன செய்வாங்க, எழுதி ஃப்ரேம் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. என்னடான்னு கேட்டா, அது வந்து வியாபாரத்தை இழுக்குமா, வியாபாரத்தை என்ன செய்யும், இழுக்கும். அதை போட்டோம்னா கடைகளில் மாட்டி வச்சோம்னு சொன்னா தாறுமாறா வியாபாரம் நடக்குங்கிறாங்க. அம்புட்டு போயில மாட்டி தான் வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் நடக்கணுமா இல்லையா? நடக்கிறவனுக்கு நடக்குது, நடக்கானா. அதை விட ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, நாங்க சங்கர மந்தல்ல ஓதி கொடுத்திருந்த காலத்துல இந்த மாதிரி ஃப்ரேமை வைக்கிறதுக்கு வந்தான். இந்த மாதிரி ஃப்ரேமை அலுமினியம் அந்த செம்புளைய தட்டில் வச்சு தகடு பண்ணி ஃப்ரேம் பண்ணி கண்ணாடிலாம் போட்டு இதை மாட்டினாலும் உங்களுக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும், அதுக்கிட்டு போகும், ஓகோன் இருப்பீங்க, ஆகோன் இருப்பீங்கன்னு சொல்லி அதை விற்கிறதுக்கு வந்தான். சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் அசர் நேரத்துக்கு நாங்கள் இருந்த பள்ளியாசலுக்கு வரணும். பெரிய தாடி இதுப்பா பயங்கரம் மௌலானா ஷேக் மாதிரி இருக்காரு. கேட்குறோம் என்னாண்டு, இன்னும் வரைக்கும் வந்திருக்கேன், எத்தனை வித்துச்சு? இன்னும் விற்கல. இதை விற்கிறதுக்கு ஒன்று எடுத்துட்டு வாடா முதல்ல. நீ மூட்டை எடுத்துட்டு வந்து உனக்கு ஒன்று வித்துச்சா? இது அடுக்கிட்டு வந்திருக்க மூட்டையில் கொண்டு வந்திருக்கிற, எனக்கு விற்கிறதுக்கு வியாபாரி விற்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி தருவாராம். உன் தாயத்து விற்கிறதுக்கு ஒன்று விற்காம வந்திருக்கிறிய, மோனியா வழங்குறிய,
அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டோம். அது பிடிங்கிட்டு எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரி பணக்காரன் ஒரு ஃபேம் பண்ணி தந்தா நம்ம தயாரா இருக்கோம். நம்ம கேட்கணும் என்ன இருக்கு, பணக்காரனாக்குற தன்மை என்ன இருக்கு அதுல. பணக்காரன் அவரா இருந்தா அல்ல நாடியவருக்கு செல்வத்தை கொடுப்போம், அது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு என்ன, நேர்மையா உழைச்சோம்னா கஸ்டமர் வருவாங்க. மனிதன் கான்செப்ட்ல சொல்வதாக இருந்தால் அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுக்கலாம். நேர்மையா இருப்பா, விலையை கம்மியா கொடு, தரமான பொருளா கொடு, கஸ்டமர் நல்லபடி அன்பு அணுகு, சர்வீஸ் பண்ணு, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உன்னை தேடி மக்கள் வருவாங்க. இந்த சட்டையை நான் தயாரிக்கிறேன்னு சொல்லி இது அடுத்த நாளே சாயம் போச்சுன்னு வைங்கன்னா அவன் 1000 பேருக்கு சொல்லி போடுவான், மரம் யாரும் வரமாட்டாங்க கடைக்கு. அப்ப நல்ல சட்டையா கொடுத்தோம்னு சொன்னா அது 4 பேர் சொல்லுவான், அவன் 10 பேர் சொல்லுவான், அவன் 10 பேர் சொல்லுவான், வியாபாரம் நடக்கும். இப்படி வியாபாரம் நடக்கிறதுக்கு கேட்டோம்னு சொன்னா இவன்ட்டு போய் கேட்கிறான் பாருங்க, அதை யோசிக்கணும். யார்கிட்ட இவன் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறான், யாரு தாயத்து போடுறானோ அவன் மல்டி மில்லியனியரா, பில்கேட்ஸா அப்படியா இருக்கிறான், அம்பானி அதானியா இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிற நீ அவன்கிட்ட போய்கிட்டு நான் பணக்காரனா போகணும் வழி சொல்லுங்க, அது தெரிஞ்சு அவன் போயிருப்பானே, அது தெரிஞ்ச அவன் உன்னை யார் போய் கையேந்துறான். அப்ப எல்லாமே அந்த பொருளை அந்த பொருளா பாருங்க. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது என்ன பொருள், தகடு எழுதிருக்கு அவ்வளவுதான். அதனால என்ன ஒண்ணும் நடக்காது. அதனால என்ன நடக்கும்னா, ஒரு மாத்திரை இருக்கு என்ன நடக்கும் சொல்லலாம். ஏன் இந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா குணமடைகிறது கண்ணால பார்க்கணும். அப்படி பார்க்கலண்டாலும் அதை டெஸ்ட்ல போட்டோம்னா இன்னொன்னு அடங்கி இருக்கு, மாத்திரை கவர்ல எழுதிருப்பானோ இதுல என்னென்ன சேர்ந்துருக்குன்னு சொல்லி. அதுக்கு மேல சந்தேகம் இருந்தா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு இருக்கும். அப்படி என்ன மாதிரி இருக்கா, சோதனை பண்ணீங்களா, ஒண்ணுமே இல்லை. இப்படியான ஒரு காட்சியெல்லாம் பார்க்கணும். அது போக இந்த சிலை, இப்ப இன்னைக்கு சிலை தான் படாத பாடுபடுது. அம்மா சிலைக்கு பேர்ல ஆத்தா சிலை வச்சு விட்டாங்க, ஒரே ஓடிட்டு இருக்கு பஞ்சாயத்து. என்னது, அம்மாவுக்கு சிலை வச்சாக்கலாம், அம்மாவுக்கு பதிலா ஆத்தா வச்சு விட்டாங்களா, இப்ப அம்மா இல்லையா அது அப்படின்னு சொல்லிட்டு அவைகளை நாங்கள் சில மாற்றங்கள் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த சிலைங்கிறது என்ன, சிலைங்கிறது என்ன? பகுத்தறிவாளரை எல்லாம் முட்டாளாக்கி இருக்குங்க. இஸ்லாம் ஒண்ணுதான். நீங்கள் ஜெயலலிதா மதிப்பதை விட, நீங்கள் கருணாநிதியை மதிப்பதை விட, நீங்கள் அண்ணாவை மதிப்பதை விட, நீங்கள் எம்ஜிஆரை மதிப்பதை விட, நீங்கள் காந்தியை மதிப்பதை விட, நீங்கள் மோடியை மதிப்பதை விட கோடான 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 மடங்கு நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம். நாங்கள் நேசிக்கிறோம், உயிருக்கு மேல நேசிக்கிறோம். சிலை இருக்கா, அடே சிலை வச்சவன்லாம் காணா, 50 வருஷத்துக்கு நிக்க மாட்டான். அண்ணாதுரை யாருன்னு போடணும்னு தெரியாது குழந்தைக்கு, தெரியுமா உங்களுக்கு? அவருடைய மரணத்திற்கு தான் கின்னஸ் ரெக்கார்டு, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதா கூட வரல. அண்ணாவுடைய மரணத்திற்கு வந்த கூட்டம், அதுவும் பஸ் வசதி, தொலைபேசி வசதி, இந்த மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் இல்லாத வெறுமனே வானொலி மட்டுமே இருந்த அந்த காலத்தில் அவர் மரணிக்கிறாரு, எதுவுமே பார்க்கல. அப்படி போனாங்க இந்த மக்கள்லாம். அண்ணாவுடைய பெரிய சாவு இளவு கூட்டத்தில் இதான் பெரிய இளவு கூட்டம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க கின்னஸ்ல. ஒரு மரணத்திற்காக கூடிய கூட்டத்தில் இதுதான் பெரிய கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் முறியடிக்கப்படல. கின்னஸ் சாதனை, கின்னஸ்ங்கிறாங்க. அந்த அண்ணாவை 15 வயசு பையன்களுக்கு தெரியாதுமா. இப்ப கேளுங்க, அண்ணாட அண்ணாட எங்க அண்ணன் தான் அண்ணன், அண்ணாட அவன் அண்ணன் தான் அவனுக்கு அண்ணன், உனக்குதா? அப்ப என்ன இல்லையா, அவருக்கு வைக்காத சிலையா? பஸ் ஸ்டாண்டு வச்ச சிலை இருக்குது, ஆளை காணோம். சிலை இருக்குதுப்பா, அந்த அண்ணா சிலை இல்லாத இடம் எங்க இருக்கு? எம்ஜிஆர் 10 வருஷம் கழிச்சு கேளுங்க பாப்போம். தொப்பி போட்டுறாரு பாயின்றாங்க, ஒரு பாயா இருப்பாரு, அப்படித்தானே ஒரு தொப்பி போட்டு தான் வச்சிருக்காங்க, இவர் ஒரு பாய் பேர்ல இருக்கு, இப்படிதான் வரும். அப்ப நீ எம்ஜிஆர் சிலை வச்சிருக்கிற, அது மறந்துடும். அண்ணாவுக்கு வச்சே மறந்துடும். நீ காந்தி நிக்கிறாருன்னு சொன்னா ரூபா நோட்ல வச்சனால நிக்கிறாரு. ரூபா நோட்ல அவரும் போயிருப்பாரு. இப்ப ரூபா நோட்ல இருக்கிற தேவை இருக்க ரூபாயில டெய்லி பாக்குறமே காந்தி காந்தி காந்தின்னு, இதனால அது மனசுல நிக்கிறதே தவிர இல்லாட்டி காந்தி நிக்க மாட்டார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிலைங்கிறது அது கொஞ்சம் அறிவை சிந்திக்க மாட்டேன். சிலைண்டா என்ன? ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இருக்கும்போது அவனை மாதிரி ஒண்ணு செஞ்சா அது என்னது? அவனா? அது அவன் ஆகுமா? அவனுடைய சக்தி ஆகுமா? அவனை அடையாளப்படுத்துமா? இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு வரைஞ்சு காட்டலாம். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம்ல, சிங்கம் படம் போட்டு காட்டுவோம், சிங்கம்னு சொல்லி. அது சிங்கமா? அது கடிக்குமா? அது கரிச்சிக்குமா? அது உருக்குமா? நம்ம டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்ல. அந்த மாதிரி உள்ளதுக்கு பயன்படுத்திருப்போம். இவர் தான் எம்ஜிஆர், இவர் தான் கருணாநிதினு சொல்லிட்டு போ. இவன் என்ன செய்யறான்? இருக்கும் போதே சிலையை வைக்கிறாங்க, செத்த பிறகு சிலையை வச்சு போடுறாங்க. சிலையை வச்சு என்ன நினைக்கிறான்னா, அந்த சிலை தான் அவர் நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? பகுத்தறிவுள்ள ஊறி போய் முத்தி போன ஆட்களே நினைக்கிறான், அந்த சிலை தான் அவரும் நினைக்கிறான். இப்ப அண்ணாவுடைய நினைவு நாள் வந்தா, சரி நினைக்கிறீங்களா, மனசுல உட்கார்ந்து வீட்டுல நினைச்சிட்டு போ,
இங்க இருந்து போய் அங்கனுக்குள்ள சிலை இருக்கும்ல அதுல கொண்டு போய் மாலையை போடுறான். அப்ப அதான் அண்ணா பாப்ப அடே அது ஒரு சிலை கல் எங்க வேணாலும் வைக்கலாம். ரோடு விசீர்ணப்படுத்தினா தூக்கி இடத்துல வச்சு விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவேன்? அது அண்ணா பாபரு. அப்ப அண்ணா சிலைன்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் சிலைங்கிறாங்க, ஜெயலலிதா சிலைங்கிறாங்க. அதுல கொண்டு நீ மாலையை போடுறங்கிறிய மதிக்கிறேன்னு சொல்லி அது ஜெயலலிதாவா? அந்த சிலைக்கு வழங்குமா? வந்து விட்டார் நம்ம தொண்டர் அறிஞ்சிக்கிறோமா? அது பேசுமா? இத்தனை பேர் வந்தாங்க லிஸ்ட் எடுக்குமா? நாளைக்கு கொண்டாந்து உதவி செய்யுமா? ஒண்ணு கல்லு அவ்வளவுதான். ஒரு அம்மிக்கல்லுக்கு என்ன அந்தஸ்து? அதுக்கு மேல என்ன அந்தஸ்து இருக்கு சிலைக்கு? ஒரு அம்மிக்கல்லுக்கு அம்மிக்கல்லாவது யூஸ் ஆகும். எதுக்கு? மசாலா அரைக்க யூஸ் ஆகும். இது காக்காய் எச்சம் போடுறதுக்கு தவிர எதுக்காக யூஸ் ஆகுமா? எல்லா சிலையிலையும் காக்காய் எச்சம் போட்டு வச்சிருக்கு. காக்காய்களுக்கு கழிவிடமாகத்தான் இன்னைக்கு எல்லா சிலைகளையும் இருக்கே தவிர அதில் என்ன பயன்? பயனை விட்டு தள்ளுங்க. அதில் என்ன அறிவு இருக்குது? அதுக்கு காரணம் சொல்ல. அது எப்படி எம்ஜிஆர் ஆகும்? அது எப்படி அண்ணாவாக ஆகும்? அதுக்கு போய் மாலையை போடுறியடா, அது எப்படி அறிவாகும்? அவரே போயிட்டாரு. ஒரு மனுஷன் செத்து இருக்கிறான், அதே உனக்கு விளங்காதா? செத்ததே மனுஷன் உனக்கு காட்ட ஆதாரம் பத்தாது. சாவுண்டா என்னங்க? சாவுண்டா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் என்னத்துக்கு போட்டு கொண்டாடுறங்கிற? உசுரோட இருக்கும் போதே அடக்கம் செய்ய முந்தைய ஒரு ஒன்றும் தெரியாம போச்சு. இப்ப பொண்ணு சிலையில கொண்டே மாலையை போட்டு தெரிஞ்சிருமா? அண்ணாவின் திசையை நோக்கி வணங்கி விட்டு உரைய ஆரம்பிக்கிறேங்கிறான். அண்ணா இருக்கிற திசையை நோக்கி வணங்குறான். யாரு? கடவுள் இல்லைன்னு சொன்ன கூட்டம். கடவுளை இல்லை, கடவுள் கற்பித்தவன் முட்டாளுங்கிறவன்லாம் பெரியாரை வணங்கி விட்டு நான் ஆரம்பிக்கிறேன். கடவுளை மாத்திக்கிட்டாங்க. அந்த கடவுளுக்கு மேல வேற கடவுள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கல்லா பாக்குற ஒரு முஸ்லீமுக்கு மட்டும்தான் தெளிவான பார்வை இருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேசம். உலகத்துல எவருக்கும் இந்த அளவுக்கு நேசம் கிடையாது நம்ம வச்சுக்கிற அளவுக்கு. உலகத்திலேயே முகம்மதுங்கிற பெயர் தான் அதிக அளவில் சூட்டப்பட்ட பெயர். ரெக்கார்ட் பண்ணி சொல்றாங்க. உலகத்திலேயே முகம்மது என்கிற பெயர் தான். நம்ம சின்ன சமுதாயம் தான். உலகத்தில் நமக்கு ஆவாசி தான் இருக்கிறோம். 3ல 1 இருக்கிறோம். ஆனால் உலகத்தில் அதிகமான பெயர் சூட்டப்பட்டது யாருன்னு கேட்டா அந்த முகம்மது. அவருடைய பெயரை ஒரு நாளைக்கு குறைச்சு எடுத்தாலும் 5 வேளை பாங்குக்கு அசகது அண்ணன் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி ஆகிறோம். சொல்றோமா இல்லையா? ஒரு பள்ளி இருந்தாலேயே 50 பள்ளி இருந்தால் பெரிய அத்தனை சொல்றோம். ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் இது எங்கேயாவது வந்துட்டு இருக்கும். எங்கேயாவது மகரிப் நேரமா இருக்கும், எங்கேயாவது லொஹர் நேரமா இருக்கும். இப்ப கூட எங்கேயாவது மகரிபா இருக்கும். இப்ப எங்கேயாவது அசருக்கு பாங்க சொல்லுவான், இப்ப எங்கேயாவது லொஹருக்கு சொல்லுவான். 24 ஹவர்ஸும் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பேர் சொல்லப்பட்டுட்டே இருக்கிறது, உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வளவு இடத்துல வைத்திருக்கிறோம். நாங்க சிலை வச்சோமா? சிலை வைக்காவிட்டால் நேசம் போயிடுச்சா? அன்பு போயிடுச்சா? நீ மாதிரியா வந்து ஒரு ஆள் இறந்து போனோன்னு அப்படி மறந்துட்டுமே. இறந்து போயிட்டாரா? 14 நூற்றாண்டு கரைக்காதையும் கரைச்சு தரக்கூடிய காலகட்டம் இது. எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிவிடும். அப்படியான காலகட்டத்தை கடந்த பிறகும் கூட நபிகள் நாயகத்துக்கு சிலை வச்சா நம்ம அதை கண்டிக்கிறோம். நபிகள் நாயகத்துக்கு சிலை வச்சவங்களை கௌரவிப்பதற்காக வேண்டி அமெரிக்காவில் ஒரு முடிவு எடுத்தாங்க. எதுக்கு முடிவு எடுத்தாங்க? முகம்மது ஒரு மத தலைவர் மாத்திரமல்ல, அவர் பெரிய அரசியல் சட்ட வல்லுநர். அவர் கொடுத்த சட்டங்கள் தான் இன்னைக்கு உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிறது. முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும்போது சில விஷயங்களை அந்த முறையை சொல்லி தந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் கூட நம்ம வார்த்தை தான் இருக்கும். நீதிமன்றத்தில் போய் பார்த்தா கூட வக்கீலுமா அது அரபி வார்த்தை தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து முஸ்லீம் மன்னர்கள் வந்து வாய்தாம்மா அது அரபி வார்த்தை தான். ஜாமீன் கிடைத்ததான்னு கேட்பான், ஜாமீன் நம்ம வார்த்தை தான். எல்லாமே கோர்ட்ல முன்சிபுமா அது நம்ம வார்த்தை தான். இந்த கோர்ட்ல போற ரத்துமா விவாகரத்து, ரத்துனா என்ன? ரத்துங்கிற அரபி வார்த்தை தான். ரசூலுல்லாஹ்விலிருந்து சட்டங்களை எடுத்து அதனுடைய எச்சம் இன்னைக்கும் வந்து நம்ம நாடு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய அனைத்தையும் பேசியவர் அவர். வெறும் தொழுகையை மட்டும் பேசல, நோம்பை மட்டும் பேசல, மறுமையை மட்டும் பேசல. இந்த உலகத்தில் உள்ள அரசியல், பொருளாதாரம், குடும்ப இல்லற எதுவா இருந்தாலும் சரி, சிவில், கிரிமினல் எல்லாத்தையும் பேசிய ஒரு மாபெரும் வித்தகர் அவர். அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருக்கு அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்ல சிலை வைக்க போறோம். எதுக்கு வைக்கிறாங்கன்னா கேவலப்படுத்த இல்ல, உலகத்துக்கு சிறந்த சட்டங்களை தந்த மாமேதை என்று சிலை வைக்க போறோங்கிறான். வக்கீலங்கிறது சண்டை போடுறாங்க எல்லாரும். என் தலைவனுக்கு எங்க சிலை, ஓன் தலைவனுக்கு எங்க சிலை வச்சுனா தொலைச்சு விடுவோம். நாம நடத்தணும் இந்த தமிழ்நாட்டில் கூட. தமிழ்நாட்டில் கூட 10-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு சிலை வைப்பதை கண்டித்து நாம இந்த தமிழகத்தில் போராட்டம் பண்ணோம். உலகம் பூரா முஸ்லீம் பண்றோம். எதுக்கு பண்ணோம்? சில வேணாம்னு போராட்டம் பண்ண ஒரு சமுதாயம் நம்ம மட்டும். சில வேணுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சிலை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு கேட்டா, சாதி கலவ, சாதி உணர்வு மிஞ்சிய மாவட்டம் மதுரை மாவட்டம்லாம்.
தென் மாவட்டங்கள்லாம் ஒவ்வொரு சாதிக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த சிலையில ஒரு செருப்பு மாலையை போட்டான்னு வைங்க, 50 தலை உருணும். ராத்திரியா போய் எதிர் சாதி தலைவன் கழுத்துல ஒரு மாலையை போட்டு வந்தான்னு வைங்க, செருப்பு மாலைய, என் தலைவனை கேவலப்படுத்த விட மாட்டேன், ரோடு மறியல், பஸ் மறியல், கார் மறியல், வர்றவன் பொருளாம் வெட்டி கொண்டு. ஏன்டா இது போய் வைக்கிறீங்க? கல்லா இருக்க போய் தானே போட்டான். சொல்லுமா யார் போட்டான்னு? போட்டவன் எவனோ போட்டு போயிட்டான், கலவரம் மூட்டுமேங்கிறக்காக வேண்டி எவனோ போய் போட்டதுக்காக வேண்டி இதை இந்த சாதிக்காரன் தான் போட்டிருப்பான், அது அந்த சாதிக்காரன் தான் போட்டிருப்பான். அதுக்கு போட்டா இவன் போய் அடிக்கிறது, இதுக்கு போட்டா அவன் போய் அடிக்கிறது. இதுக்கு நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சங்கடம். இந்த சாதின்னு ஒண்ணு இருக்க போய் தானே எல்லாம் வருது. அப்ப சாதிக்கு ஒரு தலைவர், சாதிக்கு ஒரு சிலை, இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப அம்மா சிலை அந்த லட்சணத்தெல்லாம் இருக்குது. அம்மாவுக்கு சிலை வச்சுட்டாங்க. என்ன சிலை இப்ப நான் போகுது இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் யாரும் தெரியல, காட்டல, என்ன நடந்துச்சுன்னு வெளி உலகத்துக்கு உண்மையே வரல. இருக்கும்போதெல்லாம் இப்படி இருந்தவன்லாம் இப்ப போய் என்ன செய்யறான்? நிமிர்ந்து நிக்கிறான், கண்ணால பாக்குறோம். அம்புட்டு போய் நெடுஞ்சான் கிடையாது, விழுந்தான் காலில். அப்புறம் அம்மாண்டா யாருன்னு சும்மாங்கிறான். இப்படி வந்துட்டான், இப்படி நிமிர்ந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த பொய்யா நடிச்சிருக்கான், எல்லாரும் தெரியுதா இல்லையா? அப்படின்னு நினைச்சல அந்த அம்மா மேல எந்த ஒரு பாசமாவது இருந்தா மோடியை கொண்டு வருவியா? அந்த அம்மா நெருங்க விட்டுச்சா? நீட்டுக்கு அது ஆதரிச்சுச்சா? அந்த அம்மா ஆதரிச்சுச்சா? எத்தனை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க? அந்த பொம்பளை இருக்கிறவங்க வர முடிஞ்சா? அப்ப நீ ஒரு மதிக்கிறதா இருந்தா அந்த கொள்கையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க, சில மட்டும் வைப்பாங்க. கொள்கையை பின்பற்றுறது இல்லை. அந்த பெரிய ஒன்று கொள்கையெல்லாம் கிடையாது, அம்மாட்ட கிடையாது. அது ஒரு விஷயம். பெரிய பாராட்டத்துக்கு போட்டதுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மோடியை நெருங்கக்கூடாதுங்கிற விஷயம் அந்த அம்மா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக வேண்டி அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதையா செஞ்சானா இவன்? அப்புறம் செல வைக்கிற நீ? மோடிக்கு செல வைக்க உனக்கு தகுதி இருக்கு, நீ ஏன் ஜெயலலிதா செல வைக்கிற? அதனால அது மாதிரி வச்சிருக்காங்க. ஜெயலலிதா எப்படி பண்ணணும், என்ன ஏன் அப்படி வச்சுட்டாங்கன்னு கேட்டா அதில் கமாண்ட் கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கில். என்னப்பா வாழும்போது முகத்தை பார்த்தா தானே அவங்க செலவைக்க முடியும், இப்படி தானே கிடந்தாங்க. அந்த அம்மாவுக்கு கேட்டா அப்படி செலவு வச்சாங்கன்னு கேட்டா நேருக்கு நேரம் நம்ம 2 பேரை பார்த்துருந்தா செலவை கரெக்டா இருக்கு. பார்த்ததே இல்லையே, இப்படி தானே நெடுஞ்சாங்க தானே, மூஞ்சி தெரியல, கொண்டே காட்டணும் இருக்கும், செஞ்சவங்க கொண்டே காட்டிருக்காங்கல்ல, இருக்கு வை. இது என்னத்துக்கு இது சிலை தேவையான்னு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம சிலைக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப அறியாமை என்பது எல்லா வகையிலும் இருக்கிறது, நம்மள்ட்ட மட்டும் இல்லை. முஸ்லீமா இருக்கிற உங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த ஒழுங்கான முஸ்லீமா இருந்தா. ஒழுங்கான முஸ்லீமா இல்லாட்டி இங்கேயும் இருக்குது. உயர் சாதி கோத்திரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அவன் சிலைக்கு பேர நீ சமாதி, அதையும் சொல்லி போடணும்ல. இவன் என்ன செய்யறான்? ஒரு ஆள் இருந்தாரு, வாழ்ந்தாரு, செத்துட்டாரு. செத்துட்டான்னு சொல்லக்கூடாது, மூத்தாயிட்டாரு. சரி, இருந்தாரு, வாழ்ந்தாரு, மூத்தாயிட்டாரு. மூத்தா போனோன்னு அடக்கம் பண்ணியாச்சு. இதுல என்ன விளங்கணும்? இதுல என்ன எவராவே இருக்கட்டும், எக்ஸோ எந்த மகான இருக்கட்டும், இறந்தாரா இல்லையா? அவரு இறக்கட்டி அடக்கணும். கொண்டு உசுரோட உள்ளால் அடக்கலாமா கேட்டா உசுரோட இறந்துட்டான்னு கண்ணு சொல்லுது, அறிவு சொல்லுது, நடைமுறை சொல்லுது. சலாம் சொன்னா பதில் சொல்லுவார். நேற்று வரைக்கும் இப்ப பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அஜத்து சாப்பிடலான்னு கேட்டா சாப்பிட்டேன் பாரு, இல்லைன்னு பாரு, கொண்டு வாடான்னு கேட்பாரு, ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு. நல்லா சொல்லு, நல்லா தெரியுது, செத்துட்டாரு, ஒண்ணும் இல்ல, வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு அங்க போயிட்டு அவுளியாங்க அப்படிங்கிறான். அவருக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு அவுளியாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் யார் அவுளியாங்கிறான? யார் பிள்ளைகள்? அவுளியாவே பிள்ளையே தாங்க, அவருக்கு பிள்ளை இல்லை. எங்க நாகூர் ஆண்டவரே பிள்ளை வேணும்னு ஓடுறாங்க. அட அவர் வாழும்போது அவருக்கு பிள்ளை இருந்துச்சா? கொண்டாட்டியே இல்லை. மனைவியோட வாழ்வதற்கு கூட இல்லாத ஒரு ஆளு, அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாம வாழ்ந்து போயிட்டாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவுளியாவே பிள்ளைய தாங்க. என்ன அவுளியாவே? நீ கல்லுக்கு சிரிக்கிறீல, அப்ப இதுக்கு யாரு சிரிப்பா? கல்ல சொன்னா மட்டும் ஒரு சிரிப்பு. யாருக்கு? இந்த கபூர் வணங்கி கூட்டங்களுக்கெல்லாம் சிலைக்கு சக்தி இருக்குதா, அது சரி, அதே சிரிப்பு இதுக்கு இருக்கா இல்லையா? இந்த சமாதி வேற என்னது? அது என்னது? ஒண்ணும் இல்ல. ஆள் இறந்துடா தோண்டி பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அதுக்கு மேல கட்டணம் கட்டி அதை பூசி மொழி வச்சுக்கிட்டு அவர் போய் கும்பிடுற என்ன அர்த்தம்? அதுல என்ன இருக்கு? உண்மை இல்லையாப்பா. செத்ததுக்கு பிறகு எப்படி பவர் அமரர் ஆயிட்டாராம். செத்துட்டா பேரு. உசுரோட சோறு போட மாட்டேங்கிறான். உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு சோறு கிடையாது. செத்த பிறகு படத்தை மாட்டி பத்தியை கொளுத்தி வச்சு அமரராகி விட்டார். அமரரான ஆண்டு அமரன்னு தெய்வம் ஆயிட்டாராம். தெய்வமா போயிட்டாராம். உசுரோட இருக்கிற வரைக்கும் மனுஷனா இருந்தாரு. செத்த பிறகு ஒண்ணுமில்லாம போயிட்டார்ல சொல்லணும். செத்த பிறகு பவர் ஏறிடுது, மனுஷனுக்கு மேல வந்துருது. எந்த அளவுக்கு? இங்கதான் தெய்வமா இருந்தவங்களை காப்பாற்றணும். அப்பம் படத்தை, ஆத்தா படத்தை கும்பிட்டு வெளியே போறான். அது தன்னை காப்பாத்திக்கிருச்சா? உங்க அப்பனவே இருக்கட்டும், ஆத்தாவே இருக்கட்டும், செத்து போச்சா இல்லையா? தன்னை காப்பாத்திக்கிற முடிஞ்சா இல்லையா? செத்த மண்ணெல்லாம் கடவுள் ஆவியா சுத்துதுங்கிறான். நம்மால பாத்தியா வர்றதுக்காக வேண்டி ஆவியா சுத்தும். 40 நாளைக்கு பாத்தியா ஓதலன்னா அது ஏங்கி ஏங்கி வரும், வீட்டை சுத்தி வரும். எப்படி வரும்?
பிடிச்சிட்டு போயிட்டு அல்லாஹ் பிடிச்சிட்டு போயிட்டா நம்ம ஒடினா எப்படிப்பா வரேன்? அல்லாஹ்வுடைய கட்டுக்காவலை மீறி வந்துருமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அறிவீனமான ஒரு செயலெல்லாம் சமாதியின் பெயரால் நாங்கள் செஞ்சு அம்புட்டே நம்ம செய்யறோம். பகுத்தறிவை கற்றுக் கொடுக்கிற அறியாமை அகற்றின ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் 2 சமுதாயத்தை பார்த்தாங்கல்ல. மக்காவில் பார்த்ததை நீ ஒத்துக்கிட்ட சிலைங்கிற. மதீனாவில் யாரை பார்த்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஒரு சமுதாயத்தை பார்த்தாங்கல்லப்பா, அவங்க யாரு? சிலை வணங்கி. மதீனாவுக்கு போன ஒரு சமுதாயம் அவன் யாரு? யகூதிகள். அவன் என்ன செஞ்சான்? சமாதி வணங்கிட்டு இருந்தான். அதே ரசூல்லா கண்டிச்சாங்களா இல்லையா? லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களை எல்லாம் நாசமாக்கட்டும். இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலம் ஆக்கிட்டாங்க. நபிமார்களை அடக்கம் பண்ணி வச்சுப்புட்டு அதை பள்ளிவாசல் ஆக்கிட்டாங்க, நாசமா போகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் எச்சரித்தார்களே. அது உங்களுக்கு இப்போ பொருந்தாதா? மக்காவில் உள்ள மட்டும் தான் விட்டுருவீங்களா? மதீனாவில் கொஞ்சம் செஞ்செல்லாம் ஓகேயா? அப்ப அந்த அளவுக்கு இந்த சமாதிகளை சமாதி என்னென்ன செத்து போனாலும் என்னென்ன இது மாதிரியா இல்லாம மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த அறியாமை அகற்ற சொல்றேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப இன்னைக்கு முகநூல் பூரா மக்கள்லாம் ஒரு வருத்தத்தோடவும் கவலையோடவும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒருத்தனை மதுண்டுவன் பேர், கேரளாவில் ஆதிவாசியை சேர்ந்தவனா. அவன் ஏதோ ஒரு பொருளை திருடிவிட்டானா, உணவு அரிசியை திருடிட்டானா. அதுக்காக வேண்டி போட்டு அடின்னு அடிச்சு, அடிக்கிறத செல்வி எடுத்து சித்திரதை பண்ணி அவனை சாவடிச்சு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. இது அவனை பார்த்தாலே சாப்பிட்டு 10 நாள் அவன் சோமாலியா ஆள் மாதிரி இருக்கான். அந்த 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 பாடியை அந்த உடம்பை பார்த்தோம்னு சொன்னா சோமாலியாவில் இருப்பாங்கல்ல, வறுமையில் மண்டை ஓடுனா ஓடுதான் இருக்கும், எலும்பு தான் இருக்கும். அந்த கோலத்தில் ஒருத்தன் இருக்கிறான். பார்த்தாலே பரிதாபம் வரக்கூடிய அந்த மனுஷனை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. காரி துப்புது உலகம்லாம். அதுல 2 பயலும் நம்ம ஆளுக்கு இருக்கான். அது 5 பேர்ல 2 பேர் நம்ம முஸ்லீம் பேர். இதுல இந்த 5 என்னடான்னு பாத்தீங்கன்னா அரிசியை திருட்டானா. இதுல என்ன இது மார்க் எப்படி கற்றுத்தருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்பாது பின் சுரபின்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ஒரு தோட்டத்துக்கு போறாரு. அங்க பேரிச்ச மரம்லாம் இருக்குல்ல, சரியான பசி, சாப்பாடே கிடைக்கல. அவர் உள்ள பூந்து என்ன செய்யறாரு? பேரிச்ச மரத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு அவர் தோட்டத்துக்கார ஆள் வந்துட்டார். வந்தவன பின்னி எடுத்து அடியை கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் புனிட்டு ஓடுறான்னு வெட்டி விட்டார். அவர் ரசூலாட்ட வர்றாரு. அடி வாங்கினாலும் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, பசின்னு போய் நான் அதை எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி என்னை அடிச்சு விட்டாரு, கூப்பிட சொன்னோன்னே செய்யறாங்க, திருப்பி கொடு. முதல்ல அவர்கிட்ட எடுத்த ஜாமான திருப்பி கொடு. அவர் எவ்வளவு ஜாமானை எடுத்தாருன்னு சொல்றியோ அது மாதிரி இன்னொரு மடங்க கொடு, அடிச்சதுக்காக வேண்டி இன்னொரு மடங்க கொடு என்று. திருட்டுக்கு கையை வெட்டுறது இருக்குது, சோத்து திட்டுறதுக்கா வேண்டாம், பசிக்கு திறனதுக்காக வெட்டுறது. இஸ்லாம் அதை கூட கடுமை காட்டுறோம். இஸ்லாம் குற்றத்துக்கு எதிராக கடுமையா இருக்குது. நீ பண்ற மொல்லமா இருக்கணும்னா வியாபாரம் கரெக்டா பண்றீங்களா? நீங்க கலப்படம் பண்ணல, மோசடி பண்ணலையா? ஒருத்தன் சாப்பாட்டுக்கு திருடினா அதுக்கு நீங்க ஆளை கொள்ளுவீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் இல்லாம தனப்ப வந்தான், இல்லைன்னு சொன்ன கொஞ்சம் எடுத்துட்டு போடான்னு சொல்ல மாட்டியா? சொல்லியிருக்க மாட்டியா? இப்படிலாம் செய்யாதப்பான்னு அறிவுரை சொல்ல மாட்டியா? அவன் அறியாமை இருக்கும்போது அந்த அறியாமை நீக்க மாட்டேன், இந்த அறியாமைங்கிற வார்த்தையை போடுறாங்க. அவன் அறியாமல் இருந்து வந்தானே, அந்த அறியாமை நீக்கி இருக்க மாட்டாயா? இப்படிலாம் திருடாதப்பான்னு, உழைச்சு சாப்பிடுப்பா, கஷ்டப்பட்டு சாப்பிடுன்னு சொல்லி சின்ன ஒரு மைனரான ஒரு விஷயம் தானேன்னு சொல்லி அறிவுரை சொன்ன இந்த மார்க்கத்தை சேர்ந்த ஒருத்தன் 2 பேரு அதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. காரி துப்புறாங்க. நமக்கு வெக்கமா இருக்கு முஸ்லீம் சொல்றதுக்கு. அவங்க அகலாக்கு மாட்டுக்கிறதுண்டான்னு கொலை செஞ்ச காட்டு மிராண்டிகளுக்கும் பெகுலுக்கான கொலை செஞ்சவர்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிற அளவுக்கு, இப்படியுமா முஸ்லீம்ல பிறந்தவன் இருப்பாங்கிற அளவுக்கு கண்ணீர் விடக்கூடிய ஒரு நிலைமையா இருக்குது. அப்ப அறியாமை என்பது எல்லாம் இந்த சட்டம் கூட இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சட்டத்துல திருடுறதுன்னு சொன்னா பணக்காரன் ஆகுறதுக்கு, தொழில் பண்ணாம சேர்த்துக்கிறது, வீடு வாசம் வாங்குறது, அதை வச்சு பெரிய ஆளாகிறது, அது திருட்டுங்கிறது. எதை பசிக்குது பணம் பாக்குறான், பண்ண தூக்கி ஓடி போயிட்டானா என்னது விட்டுறனு. முஸ்லீம்கள் நீங்களா கடை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழத்தினான்னு சொல்லி தூண் அடிக்க கூடாது. வாழைப்பழத்தை பசிக்கு தான் திருடுவோம். வாழைப்பழத்தை வச்சு அரண்மனை கட்ட போறானா? பண்ணு வாங்கிட்டு போய் கொட்டை கட்ட போறானா? ஒருவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்ன கஷ்டப்பட்டானோ, எங்கெல்லாம் போய் கேட்டானோ கிடைச்சிருக்குமோ? இந்த இரகமும் மண்பில்லாரு. பூமியில் உள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், இரகமுக்கு மண்பிசமா. வானத்தில் உள்ளவன் உங்களை இறக்கம் காட்டுவான். உங்களுக்கு எப்ப இறக்கம் காட்டுவான்? இல்ல இவனுக்கு நீ இறக்கப்பட்டியா? பசிக்குன்னு வந்தவனுக்கு சோறு போட்டியா? தெரியாம தான் எடுத்துட்டு போறானே.
திருட்டுக்கு தண்டனை என்பதெல்லாம் வேற பெரிய கண்டிஷன் உள்ளது. அது சும்மா வாழைப்பழத்துக்குலாம் வெட்ட முடியாது கையை. மண்ணு திருடினா கையை வெட்ட முடியாது. திறந்து கிடக்கிற இடத்துல திருடினா கையை வெட்ட முடியாது. பசிக்கு திருடினா கையை வெட்ட முடியாது. அப்ப பசிக்கு திருடாமல் அதை ஒரு தொழிலாக செய்தால், திருட்டு தான் அவனுக்கு தொழில் என்ற அடிப்படையில் செய்தால் அதுக்கு தான் கையை வெட்டணுங்கிற தண்டனை இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஓகே. இவன்லாம் திருடனா? இவன்லாம் வறுமையை நீக்கி தான் திருடுவானா? சாப்பாட்டுக்கு தானே கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு போனா என்று கூட விளங்காத அளவுக்கு இருக்கிற காட்சி. அதனால இஸ்லாமிய சட்டங்களை பற்றி கூட உங்களுக்கு அறியாம இருக்கிறது. இஸ்லாத்தில் ஒரு சட்டம் சொல்லப்படுமே, ஆனால் அது ஏ டு செட் அத்தனையும் சொல்லுங்க. திருடுனா கையை வெட்டுன்னு மட்டும் சொல்லாது. எது திருட்டு, எந்த லோன் தான் கையை வெட்டலாம், எதுக்கு வெட்டக்கூடாது, யாரு வெட்டணும், அந்த இது தெரிஞ்ச செஞ்சிருப்பியா? அதிகாரத்தில் உள்ளவன் தான் செய்யணும். தண்டனை தண்டிக்க நீ யாரு? கொலை செஞ்சுட்டான், நீ போய் கொண்டுருவியா? ஒரு ஆளு ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், கொலைக்கு கொலை உண்டு, சட்டத்தில் உண்டு. கொலைக்கு கொலைன்னு என்ன அர்த்தம்? நீ பண்ணு அர்த்தமா? ஏன் தகப்பனார் ஒருத்தன் கொண்டான்னு சொன்னா நாம போய் அவனை போய் கொள்ள முடியுமா? அதுக்கு சட்டம் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, நீதிமன்றம் இருக்கு, விசாரணை இருக்குது. எல்லாம் நிரூபித்த பிறகு அரசாங்கம் அந்த தண்டனையை கொடுக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன? பல்ல உடைச்சு அனுப்பி உடைச்சிடுறதா? உன் பல்லை உடைத்தானேயானால் ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் விசாரிக்கப்பட்டு அரசாங்கம் அவன் பல்லை உடைக்கும். நீ உடைக்க சொல்ல உடனே கண்ணு கண்ணு பல்லுக்கு பல்லு என்ன அர்த்தம்? அதையும் தப்பா அழகிட்டு இருக்கிறானோ. அப்ப இஸ்லாம் ஒரு அழகான சட்டத்தை சொல்கிறது என்று சொன்னால், அந்த குற்றங்களுக்கு தண்டிக்கிற பவரை இஸ்லாம் மக்கள்கிட்ட தரல. உணர்ச்சிப்பட்டுருவான், செய்யாதவன செஞ்சதை நினைச்சிருவான். இதெல்லாம் திருட்டுன்னு சொல்லி போடுவாங்க. அவங்க அதிகாரத்தை கொடுக்க கூடாது. நம்ம வச்சுக்கிட்டு நல்ல கையில வச்சுக்கிட்டான், அரசாங்கத்தின் கையில கொடுத்திருக்கிறான். அரசாங்கம் ஒரு நிறுவனம், அதுக்கு பல செட்டப்புகள் இருக்கும், பல முறையில் ஆய்வு செய்வார்கள், விசாரிப்பார்கள். அப்படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அந்த சட்டங்கள் அறியாமையினால கூட இப்படி போயிட்டு இருக்கிறார்கள். அப்ப இஸ்லாமிய கொள்கையா இருந்தாலும் சரி, அதனுடைய சட்டமா இருந்தாலும் சரி, அதனுடைய கோட்பாடா இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் அறியாமையை தொடச்சு எடுத்துரும். அந்த வணக்கம் மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா, அறியாமை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து விடுங்க. கடவுளை வணங்குற மாதிரி தான் இருக்கும். கடவுள் இல்லைங்கிறவன்ட்ட எல்லாம் மூட நம்பிக்கை இருந்தா கூட கடவுள் இருக்குங்கிற நம்மள்ட்ட மூட நம்பிக்கை வராது. தாயத்து வராது, பில்லி வராது. சூனியம் முக்கியமான விஷயம். சூனியம் அதுல உள்ளதானே. சூனியம் என்ன? ஒரு மனுஷன் உன்னைய மாதிரி, ஒரு மனுஷன் உன்னைய மாதிரி எல்லாமே ஆசாபாசம் உள்ளவன், உன்னைய மாதிரி பலவீனம் உள்ளவன், அவன் என்னமோ பண்ணுவானா, நம்மள என்னமோ பண்ணிருப்பான். இப்படி அவர் என்ன செய்வாராம்? எங்கேயோ உட்காந்துட்டு என்னமோ செய்வாராம். அதோட நான் தொலைஞ்சனா, பொண்டாட்டி புருஷனை பிரிஞ்சிருவோமா, இல்லாட்டி வயிற்ற வலிக்குமா, இல்லாட்டி செத்து போயிருவோமா, ஊமையா போய் கிறுக்கனாக்கிடுவோமா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அவன் மனுஷன் நீ பாத்தியா? சூனியக்காரன் என்ன அவர் தொழில் ஏமாத்துறான், தாயத்தட்டு மாதிரி ஏமாத்துறான். அப்படி ஒரு பவர் எல்லாம் கொடுத்துருக்கிறானா? ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனுக்கு மந்திரத்தின் மூலமாக, அதான் சூனியங்கிறது, மந்திரத்தின் மூலமாக வீழ்த்தலாம் அப்படி கொடுத்துருக்கானா? எனக்கு செய்யறான்னு கேட்டமே, 50 லட்ச ரூபா சொன்னமே. சூனியம் செய்யறனால எனக்கு செஞ்சு 50 லட்ச ரூபா தர்றேன். ஊருக்கு ஒரு பேனர் வச்சோம், ஏன் ஒரு பயிலும் வரல? அப்பாவி மக்களை ஏமாத்துறான், பொண்டாடி புருஷனை பிரிக்கிறாங்கிறான், குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குறான். இந்த சூனியக்காரன் எங்க போயிட்டான்? இப்ப 50 லட்சம் எத்தனை % ஆகும் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு? 50 லட்சம் பெரிய தொகை அறிவிச்சமா இல்லையா? வந்தாங்க, ஒப்பந்தம்லாம் போட்டாங்க, ஒன்னும் ஆகல. இதுதான் விஷயம். இது போய் விளைக்கிறேன்னு ஒரு மனுஷன் அப்படி பண்ணி இப்படி செஞ்சிடும். அதெல்லாம் என்ன செய்ய முடியுமா செய்யுமா? துப்பாக்கி வச்சிருக்கிறானா சுற்றுவாங்கிறானா சுடுவான், நம்புங்க. ஓகே. கத்தி வச்சிருக்கிறானா குத்துவாங்கன்னா குத்திடுவான். ஏன் வச்சிருவான்? கத்தி குத்த முடியும். கையை கட்டிட்டு தொலைச்சு போடுவான். என்னோட வச்சிருவேன், இப்போ போயிரு செத்துருவ நீ. இது ஆகுமா? ஆகாது. கையை கட்டிட்டு சொன்னா நடக்குமா? கையால குத்துனா வலிக்கு. அதான் மனுஷனுக்கு கொடுத்த சக்தி. அப்ப இதை கூட விளங்காம இந்த சமுதாயத்தில் தான் பில்லி, சூனியம், மாயம், மந்திரம், ஏவல் எல்லாம் இங்கதான் மண்டி கிடக்குது. மலையாள மாந்திரிகம் சொல்ற போன நம்ம ஆளுக்கு தான், முஸ்லீம் தான், எல்லாம் ஃப்ராடு. இப்படியான ஒரு அடிப்படை எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனோடு பரிச்சயமாக வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும், கருத்தூன்றி படிக்க வேண்டும். மாதம் குர்ஆனுக்காக வேண்டிய பிரசுரம் போடுறோம், அதை நீங்களும் படிக்கணும், மற்றவங்களுக்கு கொண்டு செல்லணும். குர்ஆனை பற்றி உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் ஒரு தமிழக அளவில் திருக்குர்ஆன் மாநாடு, மனிதகுல வழிகாட்டி திருக்குர்ஆனுக்காக வேண்டி மாநாடு. இது வரைக்கும் எதுக்கு மாநாடு போட்டாங்க? சித்தமனுக்கு மாநாடு, உசுரம் மாநாடு, பிறந்தநாள் மாநாடு, அந்த மாநாடு, கட்சி மாநாடு, ஆண்டு மாநாடு, வெள்ளி விழா மாநாடு, வைர விழா மாநாடு. இது அல்லாஹ்வுடைய வேதம் எந்த அறியாமை அகற்றுவதற்கு அல்லாஹ் குர்ஆனை தந்தானோ அந்த குர்ஆனுக்கு ஒரு மாநாடு இன்ஷா அல்லாஹ் நடத்த இருக்கிறோம். அந்த மாநாடு அடுத்த ஜனவரியில, அடுத்த ஆண்டு வரக்கூடிய வருஷம் ஜனவரியில் இருக்கிறது. அது வரைக்கும் உங்கள்கிட்ட குர்ஆனுடைய செய்தி கொண்டு போகணும். இந்த வருஷம் பூரா என்ன வேலைன்னு கேட்டா, குர்ஆன் செய்தியை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொண்டு போக வேண்டும்.
முஸ்லிம்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த குர்ஆன் மெசேஜ் போய்விட்டது என்று சொன்னால் அது ஈர்க்காத வரையும் ஈர்க்கும். மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. மேல் நாடுகள் இப்படியா இருக்கு, பயணம் பண்ணுவாங்க, திருமண கூட்டம் இருக்காங்களா இல்ல, பப்ளிக் மீட்டிங் இருக்குதா இல்ல. அங்க உள்ள மேட்டர்லாம் என்னது, குர்ஆன் தான். மேற்கத்திய உலகம் எல்லாம் இஸ்லாம் தாறுமாறா வளருது, பள்ளிவாசல் பெருகிக்கிட்டே போகுது. இன்னும் 50 வருஷத்துல அமெரிக்கா இஸ்லாம் ஆயிரம், இங்கிலாந்து இஸ்லாம் ஆயிரம் சொல்றானே. அதுக்கெல்லாம் எது காரணமா இருக்குது, குர்ஆன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை படிக்கிறான். இவ்வளவு அழகா இருக்கடா, நம்மளும் தானே வேதம் பைபிள் வச்சுட்டு இருந்தோம், இது என்ன அற்புதமா இருக்குது. அதை சிந்திக்க 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 கூட்டம் கூட்டமா வர்றான். அப்படி அறியாமையுள்ள அகற்றி வெளிச்சத்தின்பால் கொண்டு வரக்கூடிய பொக்கிஷத்தை அல்லாஹ் உங்கள் கையில தந்திருக்கிறான். அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இந்த குர்ஆன் மாநாடு. அந்த மாநாட்டுடைய அவசியத்தை விளக்குவதற்கு தான் இந்த கூட்டம். இதை விளங்கி கொண்டு குர்ஆன் சம்பந்தமாக தலைமையிலிருந்து உங்களுக்கு தரப்படுகிற அஜெண்டாக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். இந்த 10 மாசமும் இருக்கிற எஞ்சி இருக்கிற 10 மாசமும் ஒரே குர்ஆனுடைய வேலை மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.